ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। संकर्षणो कारणतोय साई गर्भोदक साई च पयोब्धि साई शेषेश्याम शकला नित्यानंदाख्य रामः शरणं ममास्तु। संसार दुःख जलदौ पतितस्य काम क्रोधादिनकरै मकरै कवलीकृतस्य दुर्वासना निकटितस्य निराश्रयस्य चैतन्य चंद्र मम देहि पदावलंबम्। आजानुलंबित भुजौ कनकावदातौ संगीतनैकवितरौ कमलायथाक्षौ विश्वाम्बरो द्विजवरो युगधर्मपालो वन्दे जगद्गुरो करुणावतारो करुणावतारो करुणावतारो। श्री चैतन्य महाप्रभु की जय। मायापुर धाम की जय। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்। இன்னைக்கு நம்ம முன்னவே பேசின மாதிரி நவதீப் மண்டல பரிக்கிரமா பற்றி இன்னைக்கு பேசலாம். சமீபத்துல போன வாரத்துல பரிக்கிரமா நடந்தது. முதல்ல பரிக்கிரமானா என்ன அப்படின்னு சொல்லலாம். பரிக்கிரமா அப்படின்னா வலம் வருதல் அப்படின்னு அர்த்தம். வலம் வருதல். பௌதிக உலகத்துல ஒரு பணக்காரனை சுத்தி ஒரு அரசியல்வாதியை சுத்தி மக்கள் போவாங்க, பக்கத்துல பக்கத்துல போவாங்க. இப்ப யாராவது இது மாதிரி அடிக்கடி நம்ம பக்கத்துல வந்தாங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்போம் இல்ல. என்ன வேணும், எதுக்கு இப்படி என் பின்னாடி சுத்துறீங்க அப்படின்னு பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க அவங்க பின்னாடி எல்லாம் மக்கள் சுத்துறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த பெரிய நபர் வந்து இவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்பாங்க, என்ன வேணும், என்ன செய்யட்டும் அப்படின்னு. அது போல இது பௌதிக உதாரணம். இது ஆன்மீகத்துல இருக்க வேண்டியது பௌதிகமா மாறி போச்சு மக்கள் எதிர்க்க. இப்ப பகவானை சுத்தி, பகவானுடைய திருத்தலத்தை சுற்றி, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம துளசி மகாராணிய சுத்துறோம். யானி காணிச்ச பாப்பானி பிரம்ம அத்தியதிகனி தானி தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிணே பதே பதே. துளசி மகாராணிய சுத்துறதுனால ஒரு பிராமணனை கொன்ன பாவம் கூட போயிடும். நாம் செய்த பாவங்கள்லாம் போதும் சொல்றோம், அது சொல்லிட்டே சுத்துறோம். அப்போ பகவானையும் பகவத் பக்தர்களையும் பகவானுடைய திருத்தலங்களையும் சுற்றி வருதல் தான் பரிக்கிரமான்னு பேரு. அத கோயிலை சுத்தி வர்றதும் பரிக்கிரமா தான். கிரி கோவர்தன கிரியை சுற்றி வர்றதும் பரிக்கிரமா தான். இத பொதுவா மக்கள் வந்து பக்தர்கள் வெறும் கால்ல நடந்து போய் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்போ
அங்க இந்த புனித தலம், திருத்தலம், திவ்ய தேசம், அந்த அது வந்து கடவுளுக்கு சமமானது. இப்போ நவதீப் மண்டல பரிக்கிரமான்னு சொல்றது வந்து நவதீபம், மாயாப்பூர் ஆன்மீக உலகம்தான். இப்போ ஆன்மீக உலகத்துல தான் நம்மலாம் இருக்கிறோம். இப்போ வந்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போனோம்னாலே நம்ம எங்க இருக்கிறோம்? ஆன்மீக உலகத்துல இருக்கிறோம். அப்ப பகவானை வலம் வரணும். இப்ப இங்க இருக்கிற ஒரு ஒரு தூசு கூட ரொம்ப முக்கியமானது. இந்த பரிக்கிரமால ஒரு அதிசயமான விஷயம் கேட்டேன். வெளிநாட்டுல இருக்கிற ஒரு மாதாஜிக்கு பரிக்கிரமா வரணும், மாயாப்பூருக்கு வரணும், பகவானை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வர முடியல. அதனால வரவங்கக்கிட்ட அந்த மாயாப்பூர்ல இருக்கிற மண்ணை கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயாப்பூர் அந்த நவதீபத்திலேயே இருக்கிற மண்ணை கொண்டாந்து அவங்க அதை தினமும் திலகமா வச்சு தினமும் ஒரு சிலர் வாயிலே சாப்பிட்டுருவாங்க. தினமும் சாப்பிட்டு 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 பிரார்த்தனை பண்ணி கெஞ்சி கதறி அழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நிறைய பக்தர்கள் வந்து இந்த பரிக்கிரமாவை வந்து உயிரா வச்சிருக்காங்க. மாயாப்பூர் வருவாங்க, பரிக்கிரமா பண்ணிட்டு பகவானுடைய அருளை பெறுவார்கள். இந்த பரிக்கிரமான்றதுக்கு பெரிய மகத்துவம் இருக்கு. எப்படியாவது இந்த பரிக்கிரமா 9 நாள், 9 நாள்னு சொல்றாங்க, 8 நாள்ல முடிச்சிருவாங்க, 7 நாள்லயும் முடிச்சிடுறாங்க. 9 தீவுகள், 9 நாட்கள். அது வந்து பக்தர்களோட குழுவோட போறது. அது எப்படி கால்நடையா தான் போறாங்க. முடியாதவங்க வண்டியில போய்க்குவாங்க. அவங்க வண்டி வச்சுட்டு அதுல போறாங்க. இதுல மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம போய் மாயாப்பூர் அப்படி பார்த்தோம்னா கல்லு, மண்ணு, சாக்கடை, பன்றிகள், மிருகங்கள், இந்த பெங்காலி கூட்டம் இதுதான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அந்த பெங்காலி மக்கள்லாம் ரொம்ப என்ன படிச்சவங்க கூட அப்படிதான் நடந்துப்பாங்க. அந்த கூட்டமா வருவாங்க, பிடிச்சி தள்ளுவாங்க, கடைகள் இதான் நம்ம பார்ப்போம். அதனாலதான் தனியா பக்தி நம்ம பண்ண முடியவே முடியாது. நம்ம பக்தி செய்யணும்னாலே குழுவோட தான் செய்யணும். அப்ப நம்ம தவறுகளும் மன்னிக்கப்படும். நம்ம அந்த குழுவுல இருக்கிற பக்தர்களுடைய நற்குணங்கள் நமக்கு வரும். முக்கியமாக இந்த நவதீப் மண்டல பரிக்கிரமால வர்றதெல்லாம் பெரிய ஆட்கள், தூய பக்தர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மகாராஜிகள் இருந்தாங்க, சன்னியாசிகள் இருந்தாங்கன்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு நம்முடைய குருதேவர் சங்கம் கிடைக்கும். இல்ல வேற எப்பாவது ஏதாவது குரு மகாராஜ் வந்தாருங்கன்னா அவங்க சங்கம் கிடைக்கும். ஒட்டு மொத்தமா ஒரு 10 மகாராஜருடைய சங்கம், அவங்க பார்வை, அவங்களுடைய கீர்த்தனம், அவங்களுடைய லெக்சர்ஸ் இதெல்லாம் கேட்கணும்னா அது இந்த மாதிரி இடத்துலதான் உண்டு. அதனால இது மகாபாகியம். அவர்கள் இந்த திருத்தலத்தை, தாமத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தருவாங்க. எப்படி? காது மூலமாகத்தான் பார்க்கணும். கண்ணில் பார்த்தோம்னா நமக்கு வந்து தப்பு தான் தெரியும். காதுகளால் நம்ம வந்து தரிசிக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க பரிக்கிரமால நடந்தது. கண்களால் தரிசிக்கிறதை விட காதுகளால் தரிசிச்சோம்னா தான் நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. கண்கள்ல நம்ம வேற எதையோ தான் பார்ப்போம். ஏன்னா கண்களுக்கு வந்து நாம் பெரிய மகாத்மா பக்தர்களா இருந்தாதான் கண்கள்ல இங்க மகாபிரபு இங்க கீர்த்தன் பண்றார், இங்க லீலை பண்றாருன்றது தெரியும். நம்ம சாதாரண மக்கள், நாம 2 டைமென்ஷன்ல தான் பாக்குறோம். இது நடக்குது மல்டி டைமென்ஷன்ல நடக்குது. டைமென்ஷன்னா கோணங்கள். பல கோணங்கள்ல நடக்கிற மிக உன்னதமான லீலைகளை நம்முடைய சாதாரண ஊனக்கண்களை வச்சு பார்க்கவே முடியாது. நம்ம மைண்ட் வேற அப்படியே தானே இருக்குது. அதனால இதெல்லாம் பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா தூய பக்தர்கள் பார்த்து நமக்கு சொல்றதை நம்ம கேட்கணும். அவ்வளவுதான். அது இங்க பரிக்கிரமால அமோகமா நடந்தது, நடக்கும். நமக்கு வந்து அந்த 2 காதுகள் போதாது. பிருத்து மகாராஜர் பிரார்த்தனை பண்றாரு பாருங்க, 2 காது எனக்கு பத்தாது, 1 கோடி காதுகள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு பிருத்து மகாராஜர் பகவான் கிட்ட. என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு வந்து முக்தி வேண்டாம், பண வசதி வேண்டாம், எதுவும் உலகாய விஷயம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா உன்னுடைய தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கறதுக்கு 10 லட்சம் காதுகளை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதை வந்து இங்க நம்ம அனுபவிப்போம். இந்த பரிக்கிரமால நம்மால அனுபவிக்க முடியும். பரிக்கிரமாவை பற்றின பொதுவான விஷயங்களை சொல்லிட்டு பரிக்கிரமா உள்ள போலாம். ஏன்னா இது 2 நாள் கிளாஸா எடுக்க போறேன். அதனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு பேராவல் இருக்கு.
அந்த பேராவல்ல நான் வந்து சொல்றேன். பரிக்கிரமா, இந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அந்த அந்த இடங்கள்ல போய் தங்க முடியாதோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்லயோ கெஸ்ட் ஹவுஸ்லயோ தங்கிப்பாங்க. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணி அவங்க வந்து 9 தீவுகள் 9 தீவுகள்ல 7, 8 இடங்கள்ல டென்ட் போட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு மைதானம் மாதிரி ஒரு இடத்துல பார்த்து அங்க டென்ட்டை போட்டுட்டு டாய்லெட் பாத்ரூம்க்கு வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். லேடிஸ் தனி, ஜென்ட்ஸ் தனி, பெண்கள் தனி, ஆண்கள் தனி, செக்யூரிட்டி காம்பவுண்ட் மாதிரி போட்டு, அது கூட இதுதான் டென்ட் தான் கட்டி. இப்போ வந்து ஒரு தளத்துலையும் அவங்க போய் தங்கறது பெரிய பிரசித்தமா. நீங்க வந்து நவதீப் தாமத்துல சும்மா உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டீங்கன்னா கூட மகாபிரபு நினைச்சுப்பாராம், இவங்கெல்லாம் தண்டவத் பண்றாங்க. ஏன்னா இந்த மாயாப்பூர் வந்து கருணை ஸ்தலம், ஆடர்யதாம் ஆடர்யதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிருந்தாவனம் வந்து ரொம்ப பிரேம பக்தி தான். பிருந்தாவனம் உண்மைதான். ஆனா அங்க போய் ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட 10, 100 மடங்கா பெருசாகும். பக்தி பண்ணா 100 மடங்கு பெருசாகும். ஆனா அபராதம் பண்ணா அது நிறைய ஆகி நம்மளை வெளியே தள்ளிடும். அதனால மக்கள் வந்து மாயாப்பூருக்கு தான் முதல்ல வரணும். நிறைய இருக்கணும்னாலும் நீங்க மாயாப்பூர்ல இருந்தீங்கன்னா, மகாபிரபு வந்து அவதரித்ததே பத்தித்த ஆத்மாக்களை உய்விப்பதற்காக தான். அந்த அவதரித்த ஸ்தலம் வந்து மாயாப்பூர் தான். பக்தி எப்படி செய்யணும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லி தரணும்னே அவர் அவதரித்தார். அவர் வந்து கிரகஸ்தனா இருந்தப்ப யாரும் பக்திக்கு வரல. வந்தாங்க, அதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்காக சந்நியாசம் மேற்கொண்டார். சந்நியாசம் மேற்கொண்டு எவ்வளவு மக்களை உய்விக்க முடியுமோ அவ்வளவு உய்வித்தார். நமக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமை வேணும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவை தான் கொண்டாடணும். ஏன்னா கிருஷ்ண பிரேமை நேரடியா கிருஷ்ணர்கிட்ட கிடைக்காது. அவர் கிட்டவே சேர்க்க மாட்டார் யாரையுமே. அதனாலதான் மகாபிரபுனுடைய மந்திரம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேமே பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்விஷய நம. அப்ப நமக்கு கௌரங்க மகாபிரபு தான் நம்ம உயிரா இருக்கணும். சைத்தன்ய சரிதாமிரதம் தான் நமக்கு வாழ்க்கையா இருக்கணும். மாயாப்பூர் தான் நம்மளுடைய இடமா இருக்கணும். அப்படி பண்ணாதான் மகாபிரபுனுடைய கருணையினாலதான் நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். மகாபிரபு அள்ளி அள்ளி கொஞ்சம் கன்செஷன் வேற கொடுக்குறாரு. ரொம்ப இல்லைன்னா சாதாரணமான மக்களுக்கெல்லாம் கிடைக்காது. ரொம்ப கன்சிடரேட் பண்ணுவார். சரி போட்டோம் பாவம் அப்படின்னு ரொம்ப சலுகை தருவார். அதனாலதான் நம்ம எல்லாம் மகாபிரபு பிடிச்சிக்கணும். நம்ம எல்லாம் வைஷ்ணவர்கள் ஆகணும்னா பாகவதம் படிக்கிறோம். நான் கௌடிய வைஷ்ணவர் ஆகணும்னா சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கணும். நாம சைத்தன்ய மகாபிரபு தான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு உயிர் மூச்சா இருக்கணும்னா பரிக்கிரமா வரணும். அவர் எங்கெல்லாம் லீலை என்னென்ன லீலை பண்ணாரோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும், கேட்கணும். இந்த லீலை முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னும் போது சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தை விட்டு லீலையை முடிச்சிட்டார். 48 வயசுல மகாபிரபு முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு நித்யானந்த பிரபு ஜீவகோஸ்வாமியை கொண்டு வந்து மாயாப்பூர்ல ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போய் ஜீவகோஸ்வாமிக்கு காட்டுறார் இங்கெங்க எந்தெந்த லீலை செய்தார்னு. அதுதான் முதல் பரிக்கிரமா. அதன் பிறகு சம்பிரதாயத்துல கொஞ்சம் இடைவெளி வந்துடுச்சு. பக்தி வினோத் தாக்கூர் தான் அந்த இடைவெளிய நிரப்புறார். புத்தகங்களை புதுப்பித்தார். புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டார். மாயாப்பூரை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா கங்கை வந்து மாயாப்பூரை மூடிடுச்சு. கங்கை மூடி போச்சு. அதுக்கப்புறம் அப்பசம்பிரதாயங்கள் நிறைய வந்தது. அது நான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி கிளாஸ்லயே சொன்னேன்னா, அது அவரை பத்தி நான் வியாச பூஜை அன்னைக்கு சொன்னேன்னா, அவர் அந்த அப்பசம்பிரதாயங்கள் நிறைய வளர்ந்தது. அப்போ நல்லது கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்ச வேலையை பக்தி வினோத் தாக்கூர் செஞ்சார். அவருடைய மகனாகிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதர் முதல்ல பரிக்கிரமா ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இவ்வளவு இடைவெளிக்கு அப்புறம் அவர் பரிக்கிரமா ஆரம்பிச்சப்பறம் அப்ப வந்து இந்த பொதுமக்கள் பொறாமை கொண்டவர்கள்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க மக்களை. ஆனாலும் அவர் பொருட்படுத்தாம இது பேப்பர்ல எல்லாம் வந்து பிரபல்யம் ஆயிடுச்சு. அது பிரசித்தமாயி போச்சு. அப்ப பரிக்கிரமா கொண்டு போனார்
பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் எதுக்கு அது அந்த விதமா அது நல்ல விதமா பிரச்சாரம் ஆகி போச்சு. மக்கள்லாம் அடிச்சாங்க, இவங்க கீர்த்தனம் பண்ணின்னு போனாங்க, இதெல்லாம் ஆச்சு. அப்பத்துல இருந்து அவர் பரிக்கிரமாவை ஆரம்பிச்சார். இப்ப அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால மாயாப்பூர்ல மிக முக்கியமான இடத்துல அந்தர் தீபத்துல இஸ்கான் நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த பரிக்கிரமா நடக்குது. நமக்கு இந்த இப்ப ஒரு சில வருடங்களால் தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இதுல நம்மால கால்நடையா போக முடியலன்னா இரவு தங்கிக்கலாம். அவங்க மங்களாரத்தி முடிச்ச உடனே பஸ்ல ஒரு இடத்துக்கும் கொண்டு போவாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல ஆரம்பிப்போம் நடக்கிறதுக்கு. முக்கியமான இடங்கள்ல உட்கார வச்சு அங்க என்ன நடந்தது அப்படின்னு கதை நடக்கும், நாடகம் நடக்கும், கீர்த்தனம் நடக்கும். இதான் ரொம்ப முக்கியம். தரிசனம்ன்றது இரண்டாம் பட்சம். முதல் பட்சம் அங்க என்ன நடந்தது, அது எந்த இடத்தினுடைய பிரசித்தம் என்ன அப்படின்ட்டு. அப்படியாக எல்லாரும் ஆரம்பிக்கிறது, பரிக்கிரமாவை ஆரம்பிக்கிறது அந்தர் தீபத்துல தான் ஆரம்பிப்பாங்க. அந்தர் தீபம்னு பேரு. 9 தீவுகள். தீப் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். அந்தர் தீப் அப்படின்னா முக்கியமாக அந்த தீவுகள்ல நடுப்புறத்துல இருக்கிறது. இப்ப தாமரை மலர் எடுத்தீங்கன்னா அதுல இதழ்கள் இருக்கும். இதழ்களுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சளா ஒண்ணு இருக்கும், மஞ்சரி இருக்கும். அந்த இடம் முக்கியமான இடம். அதுதான் அந்தர் தீபம். அந்த அந்தர் தீபம் மகாபிரபு பிறந்த இடம், அவதரித்த இடம். அந்த அவதரித்த இடத்துல இருந்து எல்லாரும் சேருவாங்க. சேர்ந்து இந்த பரிக்கிரமாவை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்தல். சங்கல்பம் எடுக்கிறதுனா பிரார்த்தனை செய்யறது. இங்க ஆதிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஊர்ல எல்லாம், தமிழ்நாட்டுல எல்லாம் கால் நடுறது, பந்தக்கால் நடுறது, அப்புறம் கங்கணம் கட்டுறது. கங்கணம் கட்டிட்டா வெளியே கங்கணம் கட்டினா வெளியே காப்பு கட்டுறது மாதாஜி. காப்பு கட்டுறது. காப்பு கட்டுறது சொல்லிட்டாங்க. காப்பு கட்டுறது, கூழ் ஊத்துறதுக்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க. இங்க ஆதிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிவாஸ் மகாபிரபு அவதரித்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. அங்கேயும் எல்லா மகாராஜர்களும் எல்லா குழுக்களும், இஸ்கான்ல 7 குழு 8 குழு இருக்கு. இன்டர்நேஷனல் குரூப், சவுத் இந்தியன் குரூப், பெங்காலி குரூப், ஹிந்தி குரூப், ரஷ்யன் குரூப் அப்படின்னு. அந்த பெங்காலி குரூப்பே 4 குரூப் வந்துருச்சு இந்த வருஷம். நம்ம சவுத் இந்தியன் மக்கள், தமிழ் மக்கள் வரல நிறைய பேர். அதனால எல்லாருக்கும் சோகம். தமிழ் மக்கள் நிறைய வராதனால அந்த எக்ஸாம் சமயத்துல எல்லாரும் இங்க தமிழ்நாட்டுல எக்ஸாம் மாதாஜி. தமிழ்நாடுல சவுத் இந்தியா முழுசுமே பப்ளிக் எக்ஸாம் டைம், அதனால வரல. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் குரூப்போட போட்டுட்டாங்க. அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன்னா நான் தமிழ் குரூப்ல தான் என்ன போட்டாங்க. நான் இன்டர்நேஷனல் குரூப்ல போனதுனால எல்லா மகாராஜர்களுடைய கருணை. இதுலயும் தமிழ் குரூப்லயும் வருவாங்க எல்லா மகாராஜரும். ரொட்டீன்ல எல்லா குரூப்பும் போவாங்க. ஸோ அது முதல் நாள் சங்கல்பம் எடுத்தோம். அவதரித்த இடத்துல சங்கல்பம் எடுத்து ஏன் பரிக்கிரமா செய்யணும், பரிக்கிரமா செய்யறதுனுடைய நற்பயன்கள். இப்ப நாம தாம விட்டு வெளியே இருக்கிற மக்கள் நமக்கு பக்தி ஸ்லோவா போகும். கொஞ்சம் இப்ப வண்டி, சைக்கிளோ ஒரு மோட்டார் பைக்கோ துருப்புச்சுன்னா எப்படி இருக்கும், ஓடாது. சரி, நம்ம மெக்கானிக் ஷாப்ல கொடுத்து கொஞ்சம் ஆயிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆயிலிங் பண்ணிட்டோம், பேட்டரி டவுனா இருக்கு, கொஞ்சம் சார்ஜிங் ஏற்றணும், போது வேகமா ஓடலாம். அப்ப அந்த சார்ஜிங் பண்ணோம்னா எங்க வரணும்னா தாமுக்கு வரணும். நிறைய ஆப்புக்கும் பெரிய தவம் இது, சாதாரண விஷயம் கிடையாது. பரிக்கிரமான்றது இளமையா இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணலாம். ரொம்ப இளமையா இருக்கிறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு தாங்கும். நம்ம எல்லாம் வயசாகி போச்சு, கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது மிகப்பெரிய தவமாக அமைகிறது. அதுக்கு பகவானுடைய அருள் வேணும்ன்ட்டு தான் அங்க போய் நம்ம பிரார்த்திக்கிறோம். இந்த 9 நாளும் ஒரு பிரச்சனையும் வராம நல்லபடியா நாங்க இதை செய்யறதுக்கு நீங்க அருள் புரியுங்கன்ற பிரார்த்தனை தான் அந்த சங்கல்பம், ஆதிவாசம் எல்லாமே. இதெல்லாம் நம்ம செஞ்ச உடனே அந்த குழுல சொல்லுவாங்க, நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நீங்க ஒரு படி ஒரு தாம்ல கொஞ்சம் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வமேத யஜ்யத்துக்கு சமமா.
அப்ப இவ்வளவு சார்ஜிங் நீங்க ஏத்திக்கிறீங்க. இதுல வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இந்த இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு பக்தியில வேகமாக போவதற்கு உதவி செய்யும். எப்படி சைக்கிள்ல ஆயில் போட்டோம்னா கிரீஸ் நல்லா ஆகும், ஸ்மூத்தா ஓடும், வண்டி வேகமா ஓடும். இல்லைன்னா கடக் கடக் கடக்குன்னு. அப்ப நல்லா நம்முடைய பக்தி போறதுக்கு நிறைய பக்தர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து நல்ல முடிந்த வரைக்கும் நல்ல பக்தி பண்ணிட்டு சார்ஜை ஃபுல்லா ஏத்திட்டு போவாங்க. அடுத்த வருஷம் வர வரைக்கும் அதே நினைவுல இருப்பாங்க. பக்தர்களை சந்திச்சோம், மகாராஜுகளை சந்திச்சோம், இந்தந்த விஷயம் இங்கங்க நடந்தது, இந்த நினைவுகள் அவங்களுக்கு இருக்கும். அதனால இன்னும் பக்தியில வேகமா முன்னேறுவதற்கும் சாண்டிங் செய்வதற்கு ஆர்வத்தையும், பகவானை பத்தி கேட்பதற்கு ஆர்வம் ஆர்வம் ஆர்வம். இதுல முக்கியமான விஷயம்னா நம்மை விட உயர்ந்த பக்தர்கள் பண்றத பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். ஒரு மாதாஜி, ஒரு சிலர் எல்லாம் தலையில துளசி தூக்கின்னு பரிக்கிரமா பண்றாங்க. நிறைய வயதானவர்கள் காலில் செருப்பு போடாம பரிக்கிரமா பண்றாங்க. ஒரு சிலர் இடை விடாமல் கீர்த்தன் பண்றாங்க, கீர்த்தன்ல ஆடுறாங்க. நாமெல்லாம் சோர்ந்து போறோம், டயர்ட் ஆயிடுறோம். ஏன்னா அந்த ஆர்வம் உடல் கஷ்டங்களை தள்ளி விட்டுரும். இங்க வந்து நான் பக்தி செய்தேன்னா அது எனக்கு என்னுடைய பக்தி பாதைக்கு மிகவும் அனுகூலமான விஷயம்ன்றது தெரிஞ்ச பக்தர்கள் பண்றதை பார்க்கும்போது நமக்கு உற்சாகம் வரும். அப்ப மறுநாள் நமக்கு வந்து தானா இப்ப கிருஷ்ணர் எழுப்பி விட்டுருவாரு, ஓடுவோம் குளிச்சுட்டு. இப்ப அதுதான் முக்கியம். அதான் பக்த சங்கத்தினுடைய விளைவு. இந்த பக்தர்கள்லாம் பண்றாங்களே, நாமளும் நடக்க முடியலன்னு நினைச்சா கூட அவங்க எல்லாம் நடக்கும்போது வேகமா நடந்துருவோம். இல்லைன்னா தனியா ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடப்பீங்களா? நடக்க மாட்டோம். ஆனா நானும் நடந்தேன். முடியாதப்ப இந்த இதுல வண்டியில ஏறிக்கிட்டேன். ஆனா மற்ற பக்தர்கள்லாம் நடக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு தானா வரும். எப்படி நடக்கிறோம், எப்படி செயல்பாடு நடக்குது எல்லாம் பகவான் பார்த்துக்குவார். பார்த்துக்குவார். சங்கல்பம் முதல் நாள் நடந்தது. இப்ப நான் அந்த மேப்பை காமிச்சேன்னா தான் பக்தர்களுக்கு வந்து புரியும். அந்த மேப்பை ஒரு நிமிஷம் காட்டுறேன். அப்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து சின்னதா இருக்கு இந்த போட்டோ. மக்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து 9 தீவுகள். 9 தீவுகளை இங்க தமிழ்லயே போட்டிருக்கு. இதுல நடுவுல இருக்கிறது தான் அந்தர்தீப். ஓகே. இந்த ஒரு தீவும் 9 விதமான பக்தி தொண்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் 9 விதமான பக்தி தொண்டு. அங்க ஒரு மகாராஜர் வந்திருந்தாரு. அவர் வந்து மனப்பாடம் பண்ண வச்சாரு எங்களெல்லாம். அந்தர்தீபம், சீமந்த தீபம், கோதுரும தீபம், மத்திய தீபம். இந்த 4 தீபம் வந்து கிழக்கு கரையில இருக்கு. இப்ப நீங்க கங்கையை பார்க்கலாம். இந்த படத்துல நான் பேசாம ஆங்கிலத்துல ஷேர் பண்றேன். படம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதை விட்டுட்டு ஆங்கிலத்துல வச்சிருக்கேன், அது நான் ஷேர் பண்றேன். தமிழ்ல இருக்கு, நான் உங்களுக்கு பக்தர்களுக்கு அனுப்புறேன். நான் ஆங்கிலத்துல இருக்கிற பிக்சர் வந்து ரொம்ப பெருசு, அது நான் காட்டுறேன். மாதாஜி தமிழ்ல எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கேன் மாதாஜி. முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கு. அனுப்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. அப்ப முன்னாடி பரிக்கிரமா நடக்கிற சமயத்திலேயே அனுப்பிச்சு எல்லாருக்கும் பார்த்திருக்கோம் எல்லாரும் மாதாஜி. வச்சிருக்கீங்களா? அதே பாத்துக்கலாம். சரி தமிழ்ல அந்த குருமுகராஜ் கொடுத்த பரிக்கிரமா இதுவும் ஒரு தடவை நாங்க பேசினோம். ஆனா இவ்வளவு டீப்பா பேசல, உங்களை மாதிரி எல்லாம் பேசல. பேசணும். சரி நான் ரெண்டுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் மாதாஜி. சரி சரி. இப்ப ம். பாருங்க, இப்ப இந்த குட்டி பிக்சர் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கும்போது பெரிய பிக்சரா போட்டு இங்கிலீஷ் காமிங்க மாதாஜி. நான் தமிழ்ல அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். நான் மறுபடியும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க தமிழ் பாருங்க. வந்து பெருசாக்க தெரியல எனக்கு. அஹ், ம். இங்கிலீஷ் அனுப்புறேன். இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து ஒரு பெரிய பிக்சர் காமிச்சிருந்தேன் நான். ஒரு நிமிஷம். ம். ம்.
ம். இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு, இல்லையா? பக்தர்கள் இது சொல்லுங்க, யாருன்னா ஒருத்தர். எஸ் மாதாஜி, இது நல்ல பெருசா கிளியரா இருக்கு, இருக்கு. அது சின்னதா இருந்தது, அதனாலதான் நான் இங்கிலீஷ்கே வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இங்க பாருங்க, ப்ளூ கலர்ல ஒரு நதி போகுது பாருங்க. இது வந்து நவதீபம். நவதீபத்துல வந்து 9 இதழ்கள், நடுவுல இருக்கிறது அந்தர்தீபம், யோகபீட்டம், ஆத்ம நிவேதனம்னு போட்டிருக்கு பாருங்க. 9 தீவுகளோட 9 பக்தி தொண்டு இணைந்திருக்கு. ஒரு தீவுலையும் ஒரு பக்தி தொண்டு செய்யறோம். இப்ப முதல் 4 மட்டும் இன்னைக்கு சொல்றேன். முடிஞ்சா நான் 9 எல்லாத்தையும் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிடலாம். முதல் 4 தீவுகள் பத்தி பேசுறதுக்கே இன்னைக்கு நிறைய நேரம் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க 9 நாள் செஞ்சதை உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்துல நான் கொடுக்கணும். அதனால எல்லாத்தையும் சொல்ல போறேன் நான். இப்ப இந்த நதி இருக்கு பாருங்க, இது வந்து தீவுகளாக பிரிக்குது. கங்கை நதியும் கங்கையின் கிளை நதியும். கங்கைக்கு கிளை நதிகள் இருக்கு. கங்கைக்கு இங்க பேர் நிறைய பேர் இருக்கு. பகீரதி இங்க போட்டிருக்கு பாருங்க, பகீரதி, ஜானவி, ஜலாங்கி. ஜலாங்கி எல்லாம் கிளை நதி. பகீரதின்றது வந்து கங்கை தான். கங்கை கரை புரண்டு ஓடும் கங்கை, அது வந்து மெயின். அதனுடைய கிளைகள் வந்து இந்த 9 தீவுகளை பிரிக்கிறது. அதுல நம்ம அந்தர்தீப் நடுவுல இருக்கிறோம். நம்முடைய இஸ்கானும் அந்தர்தீப்ல தான் இருக்கு. 9 பக்தி பாதையில 9 நவவித பக்தியில முழுமையாக நம்மை கொடுக்கிறது தான் ஆத்ம நிவேதனம். அது இங்க நடக்குது. ஆத்ம நிவேதனம் தான் முழுமையா கொடுக்குறது. அதுல வந்து முதல்ல நிக்கிறது வந்து சிரவணம். பக்தி தொண்டுல முதல்ல நிக்கிறது சிரவணம், கேட்டல். அந்த கேட்டல் எங்க ஆரம்பிக்குதுன்னா சீமந்த தீபம். இப்ப இந்த நீங்க மாயாப்பூர் இஸ்கான்ல நவதீப் மண்டல் பரிக்கிரமா பண்ணீங்கன்னா அந்தந்த குழு வந்து இப்ப எல்லாரும் இந்த பரிக்கிரமா எப்படி போதோ அப்படியே போக முடியாது. இப்ப பரிக்கிரமா எப்படி போனோம்னா இது கேட்டல்ல இருந்து ஆரம்பிச்சுதான் போகணும். முதல்ல அந்தர்தீபம், அப்புறம் சீமந்த தீபம், அந்த மாதிரிதான் போகணும், இல்லையா? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்னு போகணும். ஆனா அப்படி போக முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே இதுல போக முடியாது. ஒரு குழு ஒரு இடத்துல இருந்தாதான் அப்படியே ரொட்டேஷன்ல வருவாங்க. அது இஸ்கான் வந்து பிராக்டிக்கலா நடைமுறைக்கு ஏதுவாக இருப்பதனால ஒரு நாள் ஒரு வேற டைரக்ஷன்ல தான் கூட்டின்னு போனாங்க. ஆனா நாம போக வேண்டிய டைரக்ஷன்ல தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்க எப்படி போனோம் வேற வேற. முதல் நாள் நாங்க கோதுரும தீப் போனோம், மத்திய தீப் போனோம், கோலதீப் போனோம், அப்படிதான் சுத்தணும். ஆனா ஆரம்பிக்கிறது வந்து சீமந்த தீப்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சீமந்த தீப்பை பத்தி நான் இப்ப பேச போறேன். சீமந்த தீப்ல என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஆத்ம நிவேதனம் உங்களுக்கு தெரியும். ஆத்ம நிவேதனம் செஞ்சது யாரு? பலி மகாராஜர் தன்னையே வந்து கொடுத்தார் பகவானுக்கு. முக்கியமான ஒரு பக்தி தொண்டு வந்து ஆத்ம நிவேதனம், யோகப்பீடம். இங்கதான் இதுதான் 9ஐயும் உள்ளடக்கியது. 9 பக்தி தொண்டையும் உள்ளடக்கியது. தன்னையே ஒரு பக்தன் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. அது வந்து ஆரம்பம். அடுத்து வந்து கேட்கிறோம், பகவானை பற்றி கேட்கிறோம். பகவானை பற்றி கேட்கறது தான் பக்தியினுடைய ஆரம்பம், சிரவணம். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பரிக்கிரமா மார்க்கம்ன்றது வந்து பேல்புக்கூர்னு ஒரு கோயில் இருக்கு. பேல்புக்கூர் என்பது வந்து ஒரு சைத்தன்ய மகாபிரபுனுடைய அம்மாவுக்கு அம்மா வீடு, அம்மம்மா வீடுன்னு சொல்றோம்ல, அம்மாவுக்கு தாய் வீடு. அங்கதான் வந்து இவங்க போயிருந்தாங்க. போயிட்டு அங்க தாத்தா இருப்பார் இல்லையா, அவர் வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி, அவருடைய வீடு அங்க. அவர் மதன் கோபால் அப்படின்னு ஒருத்தரை வணங்கினார். அந்த அவர் வணங்கின தெய்வத்தை நீங்க பார்க்கலாம் பேல்புக்கூர்ல. அங்க இருந்து இந்த சீமந்த தீப்புக்கு பயணம் ஆரம்பிக்கும். அந்த பயணத்தை ஆரம்பிச்சு சீமந்த தீப்புக்கு வருவாங்க. சீமந்த தீப் என்பது வழியில ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கு, சீமந்த தீப். ஆனா அவங்களுக்கு சீமந்தினிக்கு வந்து கோயில் வந்து நம்முடைய ராஜாப்பூர்ல தான் பிரசித்தமா வச்சிருக்காங்க. இதனுடைய லீலைய சொல்லிட்டு அந்த கோயிலை பத்தி சொல்றேன். ஒரு சக்தி யுகத்துல சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறார். பொதுவா அவர் வந்து இப்ப ருத்ரன்ல
கோவத்துல தாண்டவம் ஆடினார்னா, ருத்ர தாண்டவம் ஆடினா உலகம் வந்து பிரளயமாயி அழிஞ்சிரும். அழிக்கும் கடவுள் தான் சிவபெருமான். அப்போ அவர் தாண்டவம் ஆடினார்னா அழிஞ்சிரும் உலகம். அப்ப அம்மா கேக்குறா, நீங்க ஆனந்தமா ஆடுறீங்களே, நம்ம அம்மா தானே அவ. பார்வதி வந்து இந்த உலகத்தினுடைய தாய். தந்தை யாருன்னா சிவபெருமான். தாய் தந்தையர். அப்ப பகவானே நீங்க எதுக்கு ஆடுறீங்க அப்படின்போது, கிருஷ்ணர் கலியுகத்துல மகாபிரபுவா, அதுவும் தங்க நிறத்துல அவதரிக்க போகிறார். அதை நினைச்சு பார்த்தேன், எனக்கு ஆனந்தம் வந்து அதிகமாகுது. அதனால நான் நடனம் ஆடுறேன். நான் அவரை பார்க்கிறேன், அவரை நான் தரிசிக்கிறேன்னு சொல்றாரு. அவரை நீங்க மட்டும் தரிசிக்கலாம், நான் எப்படி தரிசிக்காம இருக்கிறது? அவர் வந்து எங்க வரப்போறார்? மாயாப்பூருக்கு வரப்போறார். மாயாப்பூர் தாம் என்பது எப்பொழுதும் அழியாதது. இப்ப மற்ற இடங்கள்ல உலகத்துல, பூலோகத்துல, இந்த பௌதிக உலகத்துல எல்லாமே அழியக்கூடியது. ஆனால் இந்த புனித இடங்கள், மாயாப்பூர், பிருந்தாவனம் போன்ற தீர்த்த ஸ்தலங்கள்லாம் அழியாதது. ஏன்னா அது அங்கிருந்து வர்றது. அந்த இடத்துல தாயார் வந்து பார்வதி தாயார் முன்னுமே வந்துடுறா. வந்து யுக யுகமா தவம் இருக்கிறா. என் கணவர் மட்டும் உங்களை தரிசிச்சாரு, நானும் தரிசிக்கணும், தரிசனம் கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீமந்தினி, அவங்க பேரு பார்வதி பேர் ஏன் சீமந்தினின்னு ஆச்சுன்னு பார்க்க போறோம். தவம் இருக்கிறா. தவம் இருந்தவன அவளுடைய தவத்தை மெச்சி பகவான் சைத்தன்ய மகாபிரபு அங்க காட்டுறார் காட்சி. அது வரைக்கும் தெரியாது யாருக்கும் இவர் தான் வரப்போறாரு. தாயாருக்கு காட்சி கொடுத்தவொடனே, அம்மா இந்த இஸ்கான்ல நீங்க எந்த இருக்கிற பல விக்கிரகங்கள்ல மிக மிக அழகான விக்கிரகம் பார்வதி சைத்தன்ய மகாபிரபு. கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா ராஜாப்பூர்ன்ற இடத்துல ஜெகநாதர் கோயில்ல இவங்க இருக்கிறாங்க. இவங்க சீமந்தினிக்கு கோயில் வச்சுட்டாங்க இஸ்கான். அப்போ ஒரு மகாராஜரே சொல்லிட்டார், நான் பார்த்த விக்கிரகங்கள்ல இவங்க 2 பேரும் ரொம்ப அழகு அப்படின்ட்டு. உண்மைதான் அது. அப்படியே அங்க சாக்ஷாத் அங்க இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். மகாபிரபு வந்து அருள் பாவிக்கிறார் அம்மாக்கு, பார்வதிக்கு. பார்வதி தவம் இருக்கிற தவக்கோலம். அந்த அம்மாவுக்கு இங்கேயும் ஒரு கண் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ பாக்குறா, பகவானுக்கு நன்றி சொல்றா. பகவானுடைய திருவடி மண்ணை எடுத்து இங்க சீமந்த ரேகையில வைக்கிறா. அதனால சீமந்தினின்னு பேரு. இப்ப கணவன் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா பெண்கள் வந்து இந்த சீமந்த ரேகை வகுடு எடுத்து நீட்டா வாரி இங்க வந்து குங்குமம் வைக்கணும்ன்றது வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க பகவான தான் எல்லாருக்குமே கணவன் இல்லையா? கிருஷ்ணர் தான் எல்லாருடைய கணவன். அதனால அம்மா எடுத்து அது இங்க வைக்கிறா. எனக்கு வந்து கிருஷ்ண பிரேமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பகவானும் கிருஷ்ண பிரேமையை நல்குகிறார். வேற மற்ற அவதாரங்கள்ல எல்லாம் வந்து இவ்வளவு கருணை கிடையாது. எல்லா தேவி தேவர்களும். யாரோ பேசுறீங்க, மியூட் பண்ணிடுங்க. யாரோ பேசுறீங்க, மியூட் பண்ணிடுங்க. அப்ப மற்ற அவதாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவி தேவர்கள், இப்ப கிருஷ்ண லீலையிலே பாருங்களேன், தேவி தேவர்கள்லாம் வந்து தொல்லை விருந்தாவனத்துக்கு. நீங்க இந்திரன் பாருங்க, வந்து தொல்லை கொடுத்துட்டாரு. பிரம்மதேவரை தப்பு பண்ணிட்டார், வந்து தொல்லை கொடுத்தாரு. தேவி தேவர்கள் மற்ற அவதாரத்துல தொல்லையா கூட அமைஞ்சிடுறாங்க. ஆனா இங்க எல்லாருமே கருணையை பெற்றார்கள்ன்றத நம்ம பார்க்க போறோம். மாயாப்பூர் தாம்ல, நவதீப் தாமத்துல எல்லா தாமும் இருக்கு. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா தீர்த்த ஸ்தலங்களும், எல்லா புண்ணிய நதிகளும் இருக்கு. எல்லா பகவானுடைய அனைத்து அவதாரங்களும் இங்க வந்தாங்க. அனைத்து ஆச்சாரியர்களும் வந்திருக்காங்க. அதனால நம்ம இதற்கு மேல வேற ஒண்ணும் இல்லை. இப்ப யாரெல்லாம் வந்து மாயாப்பூரை பிருந்தாவனத்துக்கு கீழானதுன்னு நினைக்கிறாங்களோ அது தாம அபராதத்துல மாறிடும். அவ்வளவு மேன்மையானது. அது பிருந்தாவனத்துக்கு சமமானதுதான் மாயாப்பூர். அப்ப இந்த சீமந்தினி தேவிக்கு இந்த அருள் கிடைச்சது. அதனாலதான் இந்த தீபம் பேர் வந்து சீமந்தினி தேவி, சீமந்த தீப் அப்படின்னு பேரு. இந்த சீமந்த தீபை முடிச்சுட்டு இங்க வந்து சந்த் காசி இந்த சீமந்த தீப்ல இருக்கிற இடத்தெல்லாம் சொல்லிடுறேன். அந்த இடத்தினுடைய மகிமையும் சொல்றேன். சீமந்தி தேவி கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சந்த் காசி சமாதி. நாம ஒரிஜினல் சீமந்தினி தேவி கோயில் வந்து ஒரு சின்னதா ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கோயில் தான் அதுல இருக்கிறாங்க.
ஆனா நாம இஸ்கான்ல வந்து ஜெகநாத் மந்திர்ல பெருசா அழகா வச்சிருக்காங்க. அப்ப பரிக்கிரமா மார்க்கத்துல நீங்க பேல்புக்கூர்ல இருந்து ஜெகநாத் மந்திர் வரைக்கும் தான் பரிக்கிரமா மார்க்கம். அப்படி வரும்போது அந்த சின்னதா குட்டி கோயில் தான் தரிசனம் பண்ணுவோம். அப்புறம் கடைசியில வந்து எங்க ஜெகநாத் மந்திர்ல முடியும். இப்ப அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்டினேஷன் வந்து சந்த் காசி சமாதி. சந்த் காசி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மகாபிரபு காலகட்டத்துல அந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் மீது பொறாமை கொண்ட உள்ள இருக்கிற பிராமணர்கள் பண்ண வேலை அது. பொறாமை பெற்றவர்கள் வந்து இந்த மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் இது அரிநாமத்தை கொடுக்கிறார். முக்கியமாக எங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் கூட அங்க போயிடுறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அங்க போறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிராமணர்கள் லோக்கல் பிராமணர்கள்லாம் போய் சந்த் காசிக்கு வந்து தூபம் போட்டாங்க. இப்போ சந்த் காசி ஆளுங்களை அனுப்பி எங்கெல்லாம் கீர்த்தனை நடக்குதோ அங்க போய் நீங்க வந்து அதை வந்து நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காவலர்கள்லாம் கீர்த்தனை நடக்கிற இடத்துக்கு போய் அந்த மிருதங்கத்தை வாங்கி உடைக்கிறாங்க. அந்த அந்த இடம் கூட இருக்கீங்க. மிருதங்கத்தை உடைச்சிட்டு எல்லா மக்களையும் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அப்ப எல்லாரும் போய் மகாபிரபு கிட்ட சரணடைகிறாங்க. மகாபிரபு கிட்ட சொல்றாங்க, மகாபிரபு நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு உத்தரவிட்டு அந்த சந்த் காசியினுடைய கனவுல நரசிம்மரா போறாரு. எப்பெல்லாம் பக்திக்கு தடை வருதோ அப்பெல்லாம் யார் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் தான் வருவார். நரசிம்மர் வந்து சந்த் காசியை பயமுறுத்திடுறாரு. நீ இப்படி அக்கிரமம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினவன சந்த் காசியை ஆடி போயிடுறாரு. தெரியல யாருன்னு, வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. சிங்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போறாரு. மறுநாள் மாலை மகாபிரபு என்ன பண்றார், மிகப்பெரிய இயக்கத்தை சங்கீர்த்தன கூட்டத்தை கூப்பிடுறார். அப்ப அந்த காலகட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் தீப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியான முறையில சண்டெல்லாம் போடல, வெறும் கீர்த்தன் தான், கீர்த்தன் செய்து கொண்டு அப்போ வந்துட்டாங்க. பரிக்கிரமாவா வந்து சந்த் காசி சமாதி சந்த் காசியினுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுறாங்க. காசி அப்படின்னா மன்னன்னு அர்த்தம், குறுநில மன்னன். காசி அப்படின்னாலே நீங்க மன்னன்னு நினைச்சுக்கணும். குறுநிலம் இது ஒரு பெரிய ராஜ்யம் கிடையாது, சின்ன ராஜ்யம் தான் நவதீபம். அதுக்கு வந்து அந்த காலத்திலே இஸ்லாமிய மன்னன் இருந்திருக்கிறான். அப்போ மகாபிரபு வந்து வெறித்தனமான மதத்தை பரப்பவில்லை. சுமூகமா நம்ம வந்து இஸ்லாமியர்களும் சரி, நீங்க எந்த மதத்தைனா செய்யுங்கள். எங்க மதம் தான் முக்கியம் அப்படிலாம் விஷயத்த பிரபுபாதரும் சொல்லித்தரல, மகாபிரபுவும் சொல்லித்தரல. அவர் அமைதியான முறையில நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன், அமைதியான முறையில ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வந்துடுறாரு. வந்த உடனே சந்த் காசிக்கு ஏற்கனவே இரவு நேரத்துல நரசிம்மர் வந்து நல்லா அடிச்சுட்டு போயிருக்காரு. அதனால இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு ரொம்ப பயத்துல வெளியே வரவே பயம். அதுக்கப்புறம் நீங்க பயப்படாதீங்க நாங்க வரேன்னு சொல்லிட்டு மகாபிரபுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த உரையாடல் சைத்தன்ய சரிதாமிரத்துல மிக பிரசித்த பெற்ற உரையாடல். அங்க வந்து அப்போ சந்த் காசி சொல்றார், நீ என்னுடைய உறவினன், அப்படி பாக்குறச்ச நீ வந்து என்னுடைய சகோதரியின் மகன், நாம எல்லாம் ஒரே ஊர்ல இருக்கிறோம். உண்மையில இந்த கம்சன் ஆகிய கிருஷ்ணருடைய மாமன் தான் இந்த பிறவியில வந்து சந்த் காசியா வந்தான்னு சொல்றாங்க. அதனால சந்த் காசி சரணடைகிறான் பகவான் கிட்ட, அவனும் வந்து ஜபம் பண்றான். அதனாலதான் சந்த் காசியினுடைய சமாதியை நாம தரிசிக்கிறோம், இல்லைன்னா நமக்கு என்ன வேலை அங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பக்தனாக மாறுகிறான். மற்ற மிகப்பெரிய விவரங்கள் இல்லை, சந்த் காசி எப்படி ஜபம் பண்ணாரு, எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் விவரங்கள் சந்த் காசியை பற்றி எழுதப்படவில்லை. ஆனால் அங்க அவருடைய சமாதியை பக்தர்களும் போவாங்க, இஸ்லாமியர்களும் போவாங்க. அது ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு பஜார் இருக்கு, அங்கதான் சந்த் காசி சமாதி. அதை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெகநாத் மந்திருக்கு வரோம். ஜெகநாதர், இங்க இருக்கிற ஜெகநாதருடைய புகழ் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு நாள் போய்கொண்டே இருக்கும். இந்த முறை பரிக்கிரமால இந்த ஜெகநாதரை பத்தி சில சிறப்பு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதை வந்து முக்கியமா பக்தர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜெகநாதர் பூரி ஜெகநாதருக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு விதத்துல பூரி ஜெகநாதரை விட இந்த ஜெகநாதர் வசதி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரி ஜெகநாதர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மண்ணுக்கு போயிடுவாரு. இந்த ஜெகநாதர் 500 வருஷம் எப்ப வந்தாரோ அப்படியே தான் இருக்கிறாரு.
அதனால இவருக்கு வந்து பெருமைகள் அதிகம். ஏன்னா இவர் எப்படி வந்தாரோ அவர் எப்படி வந்தார், 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க. எப்ப அந்த காலகட்டத்துல இந்திரதும்ன மகாராஜர் கோயில் கட்டினப்போ எப்படி நதி கடல்ல மிதந்துட்டு வந்தாரோ அந்த ஜெகநாதர், அதே மாதிரி இங்க கங்கையில மிதந்துட்டு கட்ட வந்தது. அது ஒரு கங்கூலி அப்படின்னு ஒரு குஷ்டரோகியினுடைய கனவுல போயிட்டு நீ தான் இவரை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கையெல்லாம் ரத்தம் கொட்டுது, கையெல்லாம் வந்து குஷ்ட ரோகத்துல போயிடுச்சு. இப்ப நான் எப்படி செய்யறதுன்னு, நீ செய்ய அப்படின்னு சொல்றார். ஒரு கங்கை ஆற்றுல இருந்து அந்த கட்டைகளை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது வலிக்குது, ரத்தம் கொட்டுது. ஆனா செய்ய 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 ஜெகநாதரை வடிக்க 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 அவருடைய அங்கங்கள்லாம் சரியாயி அவர் நோய் நீங்கி நல்லா ஆயிடுறாரு. இப்ப அந்த ஜெகநாதர் அப்ப 500 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் பாருங்க, அவரே தான் இன்னும் இருக்கிறார். அப்ப நமக்குலாம் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்போ அதே ஜெகநாதர் தான். அப்ப இவர் மாறல, இவரை மாத்தல, இவரே விரும்பி அந்த பக்தர்கள் யாரெல்லாம் வணங்கி கொண்டு வந்தார்களோ, பரம்பரையா வணங்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த வழிபாடுகள்ல அவ்வளோ பிரியம் இல்லை. அவருக்கு ஆசை வந்துடுச்சு, நான் வந்து இஸ்கான் பக்தர்கள் கிட்ட போயிடணும்ட்டு. அது மாதிரி நிறைய விக்கிரகங்கள் பேசி வரலாறுகள் இருக்கு நிறைய இடங்கள்ல. ஏன்னா இஸ்கான் வந்து நல்ல இயக்கம். அப்ப பூஜை எல்லாம் சரியா செய்யக்கூடியவர்கள், கீர்த்தனம் பூஜை எல்லாம் சரியா செய்யறதுனால கனவுல பகவானை விரும்பி வந்துட்டார். யாரும் போய் கட்டாயப்படுத்தல. நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் ஒரு ஒரு அவங்க யார்கிட்ட இருக்கிறாரோ அவங்க கிட்ட தான் இருக்கிறார். ஆனா சில பிரத்யேகமான ஸ்பெஷல் கடவுள்கள் பகவான் வந்து சொல்லிடுறாரு, நீ வந்து என்ன வந்து கொடுத்துருவாங்க, நீ கொடுத்துரு, இஸ்கானுக்கு கொடுத்துரு, நான் இஸ்கான் பக்தர்கள் வழிபடட்டோன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால அந்த பூஜாரிக்கு வேற வழி இல்லாம வந்து சரணடைஞ்சு முதல்ல கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணாங்க, கொஞ்சம் போகா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஆனா முழுசா நம்ம கைவசம் வரல. ஜெயபதாக்க மகாராஜ் சொன்னார், ஏன் இப்பவே ஆஃபரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா நம்ம கைவசம் வரல, வந்த பிறகு செய்யலாம் அப்படின்ட்டு நிறுத்தின உடனே அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஜெகநாதருக்கு. நல்லா நீங்க சாப்பாடு வச்சுட்டு இப்ப வைக்காம போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் முழு முயற்சியாக அப்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இஸ்கான் கையில வந்து ஜெகநாதர் இஸ்கான் பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள். இவருடைய லீலையெல்லாம் அமோகமான லீலைகள். அவர்கள் வந்து ஈவன் இஸ்லாமியர்கள் கூட பக்தர்களா இருக்கிறாங்க. ரத யாத்திரையில இஸ்லாமியர்கள் வருவாங்க, ஸ்நான யாத்திரையில இஸ்லாமியர்கள் கூட வந்து அவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கு. இவர் போய் மாந்தோட்டத்துல போய் மாங்காய் திருடுவார், எல்லாரும் கையும் களமா பிடிக்கும் போது அது பார்த்தா அது பகவானாக இருப்பார். அந்த மாதிரி பல லீலைகள் வந்து இருக்கு. இந்த லீலையை அடங்கிய புத்தகங்களை வந்து பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ் வந்து எழுதியிருக்கிறார். வாங்கி நீங்க படிக்கலாம். அந்த நமக்கு பூரி ஜெகநாத் பூரியில இருக்கிற லீலைகள் போலவே இங்க நிறைய லீலைகள் இருக்கு. அதுல முக்கியமா வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம பாக்குறார். இதை விட அதிகமா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த ஜெகநாதர் வந்து நான் சொன்னணும், என்னுடைய கண்ணுக்கு வந்து நித்திய கல்யாண பெருமாள் தான். எங்க மாயாப்பூருக்கு நித்திய கல்யாண பெருமாள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகநாதர் தான். இங்க திருமணங்கள்லாம் இங்கதான் நடக்கும், ஜெகநாதர் முன்னாடிதான் நடக்கும். அதனால அவர் வந்து நித்திய கல்யாண பெருமாள்னு நான் நினைச்சுப்பேன். எல்லா பக்தர்களும் அங்கதான் திருமணம் செய்து கொள்வார்கள். அது ஒரு பிரசித்தமான ஒரு, அங்க போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த வைப்ரேஷன் வந்து இது நம்ம தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அங்க பார்வதி இருக்கிறாங்க, மகாபுரு சீமந்தினி தேவி, இது அம்மா. நமக்கு அப்பாவும் வேணுமே, அப்பா தானா தோன்றிய அப்பா இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். அது வந்து மிக பெரிய படர்ந்த அடர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல எல்லா தேவி தேவர்களும் இருக்கிறாங்க, எல்லா தேவி தேவர்களும் இருக்கிறாங்க. ஒரு மாதாஜி எனக்கு குறிப்பிட்டு விநாயகரை காமிச்சாங்க, முருகரை காமிச்சாங்க, நிறைய தேவர்களை காமிச்சாங்க. இது பாருங்க இது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லைன்னு காமிச்சாங்க. எனக்கு அது சொல்ல வரல. ஆனால் அங்க நீங்க போனீங்கன்னா அனைத்து தேவர்களின் அங்க இருக்கிறாங்கன்றத நீங்க உணர முடியும். அந்த இடத்துல சுயம்புவாக சிவபெருமான் வந்திருக்கிறார், புராதன சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு ஒரு அழகான கோயில் கட்டி ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நம்ம பண்றோம். ஏன்னா அவர் தானா வந்தவர், நம்ம தேவி தேவர்களை வழிபடுறோம் அப்படி இல்லை. இவர் வந்து வைஷ்ணவானாம் யதா சம்போ, அவர் மிகப்பெரிய வைஷ்ணவர், பகவானுடைய பக்தர், பகவானுடைய பக்தர்கள். அந்த ரீதியில நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சிறு சிறு கோயில்கள், அவங்களுக்கு ஜெகநாதர் போகா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வந்து படைக்கப்படுகிறது. அங்க சிவபெருமானும் இருக்கிறார்.
ராஜாப்பூர் வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். இப்ப அடுத்தது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பக்தரை பற்றின ஒரு வரலாறு வருது. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோலவேச்ச ஸ்ரீதர். கோலவேச்ச ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு பக்தருடைய பெயர். மகாபிரபு மாயாப்பூர்ல வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு பக்தர் இருந்தார். அவர் பேரு ஸ்ரீதர். அவர் என்ன பண்ணாருன்னா, கோலா அப்படின்னா வாழைப்பழம், வேச்சான்னா விற்கிறது, வாழைப்பழம் விற்கிற ஸ்ரீதர்னு பேர். அவர் ரொம்ப பரம ஏழை. அவருடைய வீடு பாத்தீங்கன்னா குடிசை. அந்த குடிசையில அவ்வளவு ஓட்டைகள் இருக்குமா பாருங்க. குடிசையில அவ்வளவு ஓட்டைகள். என்னப்பா இப்படி வீடு வச்சுக்கிறேன்னா, அதுக்குதான் நல்லா காத்து வரும்னு வச்சுக்கிறப்பா அப்படின்னு. அவர் அவ்வளவு எளிமையானவர். வாழைப்பழம் இங்க மாயப்பூர்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. வாழை இலையும் கிடைக்கும். அந்த வாழைப்பழம், வாழை தண்டு, வாழை இலை, வாழை வேலையில செய்யற தொன்னை, இதெல்லாம் விற்பனை பண்ணுவார். பண்ணி அதுல வர காசை வச்சு கங்கைய வழிபடுவார். மகாபிரபு போவார், சண்டை போட்டு எல்லாத்தையும் அவர் விற்கிறதே சொற்ப பணத்துக்கு விற்பார். இவர் அதை வாங்கி அதை வந்து காசை கொடுக்க மாட்டார், சண்டை போடுவார். இப்படியே இருந்தார். அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்க நான் வந்து கங்கையை வழிபடுறதுக்காக வச்சிருக்கேன், நீ ஃப்ரீயா எடுத்துன்னு போறியே அப்படின்னு சொல்லுவார். அந்த கங்கைக்கே நாயகன் நான் தான் சொல்லுவார். ஐயோ, அப்ப தெரியாது இவர் தான் பகவான். அவருக்கு கோலவேச்ச ஸ்ரீதருக்கு இவர் தான் முழுமுதற் கடவுள், மகாபிரபு தான் முழுமுதற் கடவுள்னு தெரியாது. அப்ப எப்ப அவருக்கு இது இவர் தான் கடவுள்னு தெரிய வந்ததோ, அதுக்கப்புறம் அவரை பத்தி கேட்கவா வேணும்? பகவானே நீங்க தினமும் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவருக்கு ஒரு வறுமைனா வறுமை, அவ்வளவு வறுமையில இருந்தார். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வறுமை. அப்ப அவர் பகவான் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு பங்களாவே கட்டி கொடுத்துருவேன், உனக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சிருவேன், நீ தயவுசெய்து இவ்வளவு ஏழையா இருக்காதன்னு. பகவானே அது மட்டும் வேண்டாம் எனக்கு, நான் இப்படியே இருக்கிறேன், இப்படியே நீங்க வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றார். அதன்படி பகவான் வந்து அவருக்கு வந்து, எனக்கு உனக்கு என்ன வேணும்னா கிருஷ்ண பிரேமியை நான் கொடுத்துட்றேன், இதை விட மிகப்பெரிய பொக்கிஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரேமியை வந்து கோலவேச்ச ஸ்ரீதருக்கு தரார். அவர் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய தூய பக்தர். தூய பக்தர்கள் வந்து பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லைன்றத நம்ம கோலவேச்ச ஸ்ரீதர் வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் இருந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு மண்டபம், அது வயலுக்கு நடுவுல இருக்கு, சின்னதா மண்டபம், அதுல அவருடைய படம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடத்துல மாந்தோப்பு இருக்கு. அந்த இடத்துல அவரை பற்றி கதை மட்டும் 2 மணி நேரம் ஓடிச்சு. நான் 2 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். 2 மணி நேரம் ஓடிச்சு அவருடைய புகழ், அவர் எப்படி பிரசித்தி பெற்றவர், பக்தர்கள் ஏன் பண காசுக்கு ஆசைப்படக்கூடாது, எது நமக்கு முக்கியம் என்பதை பற்றி அனைத்து மகாராஜங்களும் பேசினாங்க. இதுதான் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம்ல கடைசியா இருந்தது. ஆனா இதுதான் ஆரம்பமா இருக்க வேண்டியது. இது அந்த நாங்க பண்ண பரிக்கிரமால கடைசி நாளா இருந்தது. அதுக்கப்புறம் கோலவேச்ச ஸ்ரீதரை முடிச்சதுக்கு அப்புறம் சீமந்த தீப் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சீமந்த தீப்ல இருந்து நாம வந்து கோதுரும தீப்புக்கு போனோம். கோதுரும தீப்பினுடைய புகழை பார்க்கலாம். கோதுரும தீப்ல வந்து ஹரிஹர கஷேத்திரம், கோதுரும தீப்ல ஒரு கோதுரும தீப் வந்து 2 நாள் நடக்கும். கொஞ்சம் அப்படி நடந்து போறது வந்து அப்படி பிளான் பண்ணிருக்காங்க. சில தீவுகள் வந்து ஒரே நாள்ல 2 தீவு முடிச்சிருவாங்க. சில இதுல ஒரே தீவு 2 நாள் நடக்கும். இது வந்து கோதுரும தீப் அப்படிதான். இங்க கோதுரும தீப்ல கீர்த்தனம், சிரவணம் ஆரம்பிச்சோம், அடுத்தது வந்து கீர்த்தனம். கீர்த்தனம் வந்து இப்படி இந்த கோதுரும தீப் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, கோயில்ல இருந்து, இஸ்கான் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு நாங்க நடந்து போய் போட்ல கிராஸ் பண்ணி ஜலாங்கி நதியை கடந்து, இப்ப நீங்க நம்ம ஆந்திர தீப் இருக்கிறோமா, இங்க இந்த ஜலாங்கி நதியை கடந்து கோதுரும தீப் வருவோம். இங்க இருந்து கோதுரும தீப் வருவோம். கடந்து நடந்து வரும்போது வழியில சில கோயில்கள் இருக்கு, அது சொல்றேன். முதல் வரக்கூடிய இடம் வந்து ஆம்காட். ஆம்காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. காட் அப்படின்னால கரைன்னு அர்த்தம். காட்டுன்னா என்னது? கரை. இப்ப கங்கா காட் அப்படின்னா கங்கை கரை அப்படின்னு அர்த்தம். காட்டுனா கரை. ஆம்காட்டுனா மாமரங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம். மாமரங்கள் நிறைந்த இடத்துல
போய் பந்தல் போட்டு அங்க உட்கார்ந்து கதை சொல்லுவாங்க. ஒரு முறை மகாபிரபு, அந்த கதையை தான் நான் இப்ப சொல்றேன், ஆம்காட்ல என்ன நடந்தது அப்படின்ற கதை. அங்க மகாபிரபு வந்து எல்லாம் கீர்த்தன் எல்லாம் பண்ணாங்க. இரவு பகலா கீர்த்தன் நடக்கும். இரவு பகல் கீர்த்தன்ல அவங்க வந்து சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போயிட்டு மகாபிரபு கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, அதனால எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பகவான் என்ன பண்ணார்? ஒரு குச்சி எடுத்தார், மாங்குச்சி. பூமியில நட்டார். அடுத்த நிமிஷம் இதெல்லாம் வந்து மகாபிரபு நிறைய அதிசயங்களை செஞ்சார். ஆனா அந்த சாய்பாபா மாதிரி இல்ல. பக்தர்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல தேவைப்பட்ட விஷயங்களுக்காக செஞ்சார். அப்ப அந்த அந்த குச்சி நட்ட உடனே அது உடனடியாக ஒரு மிகப்பெரிய மாமரமாக மாறியது. அது வந்து இலை வந்து, பூ வந்து, காய் வந்து பழமாக மாறினது. இந்த பழத்தினுடைய சிறப்புத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு தோல் கிடையாது, கொட்டையும் கிடையாது, அப்படியே ஜூஸ். அப்படியே பக்தர்கள் அள்ளி அள்ளி சாப்பிட்டாங்க. அளவு கடந்த ஆனந்தம். அது வேற. அது இந்த பௌதிக உலகத்து மாம்பழம் கிடையாது. இப்பெல்லாம் அந்த விஷம் வச்சு, கெமிக்கல் வச்சு, பழுக்க வச்சு வாயெல்லாம் வெந்து போகுது இப்ப சாப்பிட்டீங்கன்னா மாம்பழம். அந்த மாம்பழம் ஆன்மீக பழம். அது மிக ஆன்மீகமாக வேலை செஞ்சது. பக்தர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் கிருஷ்ண பிரேமையும் பொங்கி வாழ்ந்தது. ஒரு வருடத்திற்கு அந்த மாமரம் வந்து பழங்களை கொடுத்தது. இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பழங்கள். பக்தர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இது ஆம்காட்டினுடைய லீலை. அதுக்கப்புறம் ஸ்வர்ண விஹார் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நடந்துதான் போனோம். ஸ்வர்ண விஹார் வந்து, ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம், விஹார்னா தங்கத்திலேயே மாளிகை, விஹார்னா மாளிகை, தங்க மாளிகை. பல யுகங்களுக்கு முன்னாடி சத்தியுகத்துல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பேரு ஸ்வர்ணசேன் அப்படின்னு ஒரு ராஜா. ஆனா அவனுக்கு பணம் 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 தான். எப்பவுமே பணத்து மேலேயே பற்றா இருந்தான். நாரத முனிவர் வந்து, இப்படி நீ பணத்து பின்னாடி ஓடாத, இந்த பணத்தை வந்து பகவானுடைய சேவையில நீ ஈடுபடுத்து அப்படின்னு சொன்ன பிறகு நாரத முனிவருடைய கருணையினால அவர் பக்தரா மாறி கதறி அழுகுறார். அப்ப நாரத முனிவர் சொல்றார், நீ வந்து கலியுகத்துல மகாபிரபு அவதரிக்க போறார், அவருக்கு நீ ஒரு சேவையை பண்ணு, அந்த வாய்ப்பு உனக்கு பகவான் கொடுப்பாருன்னு சொன்னோடனே கலியுகத்துல புத்திமந்த கான் அப்படின்னு ஒரு ஒரு ஜமீன்தாரா பிறக்கிறார். அங்க அந்த யுகத்துல ராஜாவா இருந்தவர் ஒரு பெரிய ஜமீன்தார். அப்ப மகாபிரபுனுடைய திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் இவர் தான் செஞ்சார். மகாபிரபு பிராமண குடும்பத்துல எளிமையா இருந்தாங்க. அவரு எங்க பணம் சம்பாரிச்சாரு, அவரு எங்க வியாபாரம் பண்ணாரு. அவருடைய திருமண ஏற்பாடுகள் அனைத்தையும் புத்திமந்த கான் தான் செஞ்சார். இப்ப கூட அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பழங்காலத்து அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு. அங்க வந்து அந்த விஹார், அந்த அவர் புத்திமந்த கானுடைய அரண்மனை இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. இப்ப கூட அங்க வந்து அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அந்த பழங்கால அந்த தூண்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அதை பார்க்கலாம். அங்கேயும் கதை நடந்தது. அங்கேயும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து இந்த விஷயங்களை கீர்த்தனத்தினுடைய சிறப்புகளை சொன்னாங்க. கீர்த்தனம் செய்வது, சாண்டிங், ஜபம் செய்வதனுடைய சிறப்புகள்லாம் அங்க வந்து கூறப்பட்டது. பகவானை பற்றி கேட்டல், பகவானை பற்றி பாடுதல். பாடுதல் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சாண்டிங்கினுடைய முக்கியத்துவம், இந்த கீர்த்தனம்னுடைய நாம சங்கீர்த்தனம் யஷ சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோதுக சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம்னு பாகவதம் கடைசியில 12வது காண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாங்க. நாம சங்கீர்த்தனம் தான் வந்து எல்லா யுகத்துக்குமே சிரேஷ்டம். மற்ற யுகங்கள்ல யுக தர்மம் இருந்தாலும் பாகவதம் வந்து எல்லா யுகத்துக்கான புத்தகம் தான். வெறும் கலியுகத்துக்கானது மட்டும் கிடையாது. எல்லா யுகத்திலயும் பாகவதம் முக்கியம். அதனால பாகவதனுடைய கன்க்ளூஷன், இறுதி மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம். ஆனாலும் கீர்த்தனத்தை இங்க பக்தர்கள் சங்கத்துல இந்த கோதுரும தீபத்துல நம்ம பாடணும் அப்படின்றத சொன்னாங்க. சொர்ண விஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நரசிம்ம பள்ளிக்கு போறோம். நரசிம்ம பள்ளி வந்து நரசிம்மர் லீலைய மேல் உலகத்துல தான் முடிச்சார். நரசிம்ம லீலை வந்து பூலோகத்துல நடக்கல, சொர்க்கலோகத்துலதான் நடந்தது. ஒரு முனிவர் அகோபிலத்துல வேண்டனர், நீங்க அங்க பண்ணதை நாங்க பார்க்கணும் அப்படின்னோடனே அகோபிலத்துல வந்து ரியாக்ஷன் நடந்தது. திருப்பியும் டபுள் ஆக்ஷன் நடந்தது. திரும்பியும் அதை நடிச்சு காட்டினாங்க.
அதே லீலை திரும்பவும் நடத்தப்பட்டது எங்க அகோபிலத்துல. சரி, ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. உட்காந்து பேசுனாங்க. சுதா மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வருவாங்க இப்ப. மன்னிக்கணும். நரசிம்மர் தேவருடைய அந்த லீலை அகோபிலத்துல நடந்தது வந்து ஒரு முனிவர் வேண்டி கேட்டதுனால நடத்தினார். அங்க அந்த லீலையை முடிச்சுட்டு நரசிம்ம பள்ளி இந்த நவதீபத்துல வந்து கை கழுவினார். அந்த இடத்தின் பெயர், அந்த நதியினுடைய பெயர் மந்தாக்கினி. மந்தாக்கினி தானே? மந்தாக்கினி. அது வந்து நதியா இருந்தது, இப்போ ஏரியா இருக்கு. நதியா இல்ல, ஏரி, சின்னதா ஏரி இருக்கு. அந்த இடத்துல சில நேரங்கள்ல சிவப்பா இருக்கும் தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, நார்மலா தான் இருக்கு. இந்த இடத்துல தேவர்கள்லாம் வந்து, நரசிம்மர் வந்துட்டாருன்னா தேவர்கள்லாம் வருவாங்கல்ல பிரார்த்தனை பண்றதுக்கு. இப்ப தேவர்கள்லாம் வந்ததுனால இது தேவப்பள்ளி. பள்ளி அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, காலனி அப்படின்னு அர்த்தம். பள்ளி அப்படின்னா காலனியா இருக்கிறது, தேவப்பள்ளி. அப்ப நரசிம்ம பள்ளி, நரசிம்மர் அங்க வந்து சுயம்புவா இருக்கிறார், அதனால பிரசித்தம். இப்ப நாமளே அமைச்சு வைக்கிறது ஒரு நல்லதுதான், அதுல பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணோம், அவரே வந்துடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி நரசிம்மர் இருக்கிறார். இங்க நரசிம்மருடைய நவதீப்ல நரசிம்மர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நரசிம்மர்னா உக்ரம் தான், கோவத்துலதான் இருக்கிறாரு, எல்லாரும் கீழ்ச்சி தள்ளுவாரு, ஏதோ அபராதம் எல்லாம் பண்ணோம்னா தூக்கி அடிப்பாரு. ஆனா நரசிம்மர் மாயாப்பூர்ல எப்படின்னா, மாயாப்பூர்ல முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு தான். சைத்தன்ய மகாபிரபு எப்படி இருக்கிறாரு? மெர்சியா இருக்கிறாரு. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு நாமளும் வந்து நம்ம உகுரத்தெல்லாம் தூக்கி அடிக்கணும், அவங்கள மாதிரிதான் நம்ம மாறி ஆகணும். அப்ப மகாபிரபு வீட்டுக்கு வந்த நரசிம்மர் வந்து சாந்த நரசிம்மர் தான், உகுரமா இருந்தாலும். அதனாலதான் இங்க நம்ம மாயாப்பூர் நரசிம்மர் எவ்வளவு உகுரம் தான், அப்படியே ஜம்ப் அடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு, இப்படித்தானே இருக்கிறாரு. அப்பதான் கிழிச்சிட்டு அப்படி இப்படி குதிச்சு இப்படி இருக்கிற உக்ரன் நரசிம்மர். ஆனா சாந்தம் தான். பிரலாத வரதன் ரொம்ப சந்தோஷமா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஏன்னா இங்க எல்லாம் பக்தர்களோட இருக்கிறாரு, அவர் அபக்தர்களோட இருக்கிறாரு. நவதீப் மொத்தமே பக்தர்கள், அதனால அவர் வந்து கருணையை தான் கொடுக்குறாராம், கருணையை அள்ளி கொடுக்குறாரு. இந்த லீலைகள்லாம் வந்து நரசிம்ம பள்ளியில நாடகம் நடிச்சாங்க, லீலைகளை சொன்னாங்க. சில நேரங்கள்ல மகாராஜர்களே நாடகம்லாம் நடிப்பாங்க, அது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அவர்கள்லாம் தூய பக்தர்கள், அதனால மிக அருமையாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அந்த மந்தாக்கினி நதி, மந்தாக்கினி லேக்ல போயிட்டு அந்த ஏரியில நரசிம்ம சுவாமி எல்லாம் நீராடினாங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ, இப்ப பரிக்கிரமால போகும்போது இது புனித நதி புனித ஏரி அப்படின்னும் போது எல்லாரும் உடனே அங்க ஜம்ப் அடிப்பாங்க, குளிப்பாங்க, காயத்ரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு பயணத்தை தொடர்ந்தோம். அது வந்து அங்கிருந்து ஒரு டென்ட்டுக்கு போற இடம் வந்துடும். அங்க வந்து பிரபுபாத் நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து தங்கிட்டாங்க. அவ்வளவுதான், அன்னைக்கு டே முடிஞ்சு போச்சு. அங்க தங்கி மறுநாள் ஆரம்பிப்பாங்க. நாம வந்து இங்க மாயாப்பூர் வந்துட்டு தங்கிட்டு மறுநாள் போய் சேரணும் அந்த குரூப்போட. அவங்க அங்கே தங்குறவங்களுக்கு சுலபம், அங்கே தங்குறதுல பல வசதிகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க மாலை நேரங்கள்ல கதை நடக்கும், டிராமா நடக்கும்.
அப்ப பக்தர்கள் கொஞ்சம் பக்தர்கள் இருப்பாங்க, அங்க பெரிய மூத்த பக்தர்கள் சன்னியாசிகள்லாம் உறவாடுவாங்க. நீ இப்படி இருக்கணும் பக்தி. இதாவது பக்த சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமான சூழ்நிலை. பக்த சங்கம் உங்களுக்கு அங்க அள்ளி கொடுக்கப்படும். அப்ப அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே, அந்த அங்கே தங்குறவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. அப்ப அங்க ஈவினிங் ப்ரோக்ராம் நடக்கும். அடுத்தது அப்புறம் சீக்கிரமா தூங்கிடுவாங்க. இந்த பிரசாதம் என்பது எளிமையா இருக்கும். பிரசாதம் எளிமையா இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம நல்லா அது இதையும் சாப்பிட்டோம்னா தான் வயிறு கடமுடா பண்ணி தூக்கி அடிக்கும் நம்மள. சிம்பிளா கிச்சடி சாப்பிட்றோம், பால் மட்டும் குடிக்கிறோம், பழம் கொடுக்குறாங்க, கண்டிப்பா பழம் கொடுக்குறாங்க. காலையில சிம்பிள் கிச்சடி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு பழம், ஒரு ஜூஸ், முக்கியமான ஜூஸ் அந்த டைம்ல நமக்கு தேவையான ஜூஸ் கொடுத்துருவாங்க. ஹெல்த் நல்லாவே இருக்கும். நடக்கிறோம், பக்த சங்கம் எடுத்துக்கிறோம், கேட்கறோம். அதனால ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் ஒழுங்கா இருந்தோம்னா. மத்தியானமா அப்படிதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒண்ணும் கிடையாது. பசி எடுத்தா பொரி, பால். அதனால சீக்கிரமா தூங்கிடுவோம். லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. கேட்டுட்டு சூரியன் மறையும் போதே படுத்துட வேண்டியதுதான். காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியும், எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பச்சை தண்ணியில குளிக்க முடியல அப்படின்னா அவங்க அப்படியே தான் நடப்பாங்க. அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மேல வெயில் வரும்போது குளிப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ நாங்க போய் அது சேர்ந்ததுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சோம். முதல் கஷேத்திரம் ஹரிஹர கஷேத்திரம். இது வந்து கோதுரும தீபே தான் கண்டினியூ ஆகிறோம். ஆம்காட்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஆம்காட், நரசிம்மப்பள்ளி, ஸ்வர்ணவிகார், ஆம்காட், ஸ்வர்ணவிகார், நரசிம்மப்பள்ளி, மந்தாகினி ஏரி, இப்போ வந்து ஹரிஹர கஷேத்திரம். ஹரிஹர கஷேத்திரம் என்பது சிவனும் விஷ்ணுவும். அது அது வந்து அந்த அர்த்தநாரேஸ்வரி, அர்த்தநாரேஸ்வரர். அது வந்து தாயும் தந்தையும் சேர்ந்து நிக்கிறது. இது வந்து அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்றோம்ல, அதை காட்டுறார் பகவான். சிவபெருமானுக்கு வந்து பகவான் வந்து மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையில அவருக்கு வித்தியாசம் இல்லை, ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு படி கிருஷ்ணர் மேலதான். பால் இருக்கு, பால்ல இருந்து தயிர் வருது, பால்ல இருந்து என்ன வருது, தயிர் வருது. தயிர் திரிந்த நிலை, பால் ஒரிஜினல். அப்ப அந்த தயிரா இருக்கிறது வந்து சிவபெருமான். அப்போ சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் ஹரிஹர கஷேத்திரம். அதனால இதுல பாகுபாடு பார்த்து சண்டெல்லாம் போடாதீங்க, நாங்கெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல பக்கத்துல அலக்கானந்தா நதி இருக்கு. அலக்கானந்தாவும் ஒரு புனித நதி, அது இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய சிவபெருமானுடைய பக்தியை பற்றியும் பேசினாங்க. எப்படி வந்து நாம வந்து தேவி தேவர்களை வந்து வழிபடுவதில்லை. சிவபெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை வந்து முழுமுதற் கடவுளாகவும் மற்றவங்களெல்லாம் தூக்கி அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்ல, அவரை சிவபெருமானை நம்ம முதன்மையான பக்தராக வணங்குகிறோம், முதன்மையான வைஷ்ணவராக. நம்முடைய புரிதல் சிவபெருமானை பற்றியது வந்து வேறுபட்டது. நீங்க சிவன் அடியார்களுடைய புரிதல்கள் வேறுபட்டது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சிவனாகவே மாற விரும்புகிறார்கள். அதுல அவங்க வந்து தப்புதான். அவங்க நீங்க எந்த சிவன் அடியார் இருப்பாங்க, சிவோகம் சிவோகம்னுவாங்க. சிவோகம்னா என்ன அர்த்தம், நாங்களே சிவன் ஆகிறோம். நாம அப்படியாக விரும்புறது இல்லையா, நாங்கெல்லாம் அடியவர்களாக தான் ஆக விரும்புறோம். தாசானு 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 தாசராதான் ஆக விரும்புறோம். யாருக்கு, சிவனுக்கு. சிவன் மிகப்பெரிய வைஷ்ணவர், ஒரு சம்பிரதாயத்தினுடைய தலைவர். நீங்க அந்த பரிக்கிரமால நிறைய இடங்கள்ல சிவபெருமான் இந்த தாம் பாலக்கா இருக்கிறார். தாம் பாலக் அப்படின்னா இந்த தாமத்தை பாதுகாப்பவராக இருக்கிறார். நிறைய இடத்துல வரப்போறார் சிவன். ஆனால் நாமெல்லாம் சிவபக்தர்கள் கிடையாது, வைஷ்ணவர்கள் தான். அவர் தான் ஒரு சம்பிரதாயத்தினுடைய தலைவர். ருத்ர சம்பிரதாயத்தினுடைய தலைவராக சிவபெருமான் இருக்கிறார். இப்படி ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய தலைவி யாரு, லக்ஷ்மி. நம்ம சம்பிரதாயத்தினுடைய தலைவர் யாரு, பிரம்மா. அந்த மாதிரி இந்த சனத்குமாரர்களுடைய இந்த குமார சம்பிரதாயத்தினுடைய தலைவர்கள் வந்து 4 குமாரர்கள். இப்ப ருத்ர சம்பிரதாயம் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம், சிவ சம்பிரதாயம் கிடையாது. ஏன்னா சிவனடியார்கள்லாம் வந்து பொதுவா சிவனாவே மாறிடணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஒண்ணு சிவனா மாறிடணும்னு யோசிப்பாங்க, இல்லைன்னா மாயாவாதிகள். சிவனை வணங்குபவர்கள்லாம் 99% வந்து மாயாவாதிகள்.
நாங்களே கடவுள் ஆயிடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் வைஷ்ணவர்களுடைய கருத்து, வைஷ்ணவர்களுடைய புரிதல் சரியான புரிதல். அவர் மாபெரும் வைஷ்ணவர், 12 வைஷ்ணவர்கள்ல மகாஜனங்கள்ல மிகப்பெரியவர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹரிஹர கஷேத்திரத்துல சொன்னாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், நடந்துதான். அது இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்லாம் இருக்காது. நீங்க அப்படியே கற்பனை பண்ணிட்டு வராதீங்க. அந்த இடங்கள்ல இந்த லீலைகள் நடந்தது அப்படின்றத பக்தி வினோத் தாக்கூரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் நம்மளுக்கு வட்டம் போட்டு காட்டுறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வந்து காலம் மாறி போச்சு, கங்கை வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல, இந்த நதியில, இந்த இடத்துல இது நடந்ததுன்னு யார் நமக்கு சொல்றது? இல்லைன்னா நம்ம பார்த்தோம்னா அந்த சாதாரண மக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெங்காலி மக்கள்லாம் போய் எச்ச துப்புவாங்க, கால் கழுவுவாங்க, துணி துவைப்பாங்க, சோப்பு விடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா நாமெல்லாம் போய் விழுந்து வணங்கி அதை தீர்த்தமா குடிச்சிட்டு தலையில் தெரிச்சின்னு கும்பிட்டுட்டு வருவோம். இதான் நமக்கு வித்தியாசம். ஏன்னா நமக்கு வந்து தூய பக்தர்கள், மூத்த பக்தர்கள் அவளுக்கு காட்டுறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய இடம் அப்படின்னு. இதனால இப்ப இங்கேயே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய நேரத்துல அபராதமும் செஞ்சிடறாங்க. இங்க பிறக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தும் அபராதிகளாகவும் மாறிவிடுகிறார்கள். எப்படி? தாமரை மலர் வந்து ஒரு குளத்துல பூக்குது, அது பக்கத்திலே தவளை இருக்கும். தவளை பார்த்துருப்பீங்க. தவளைக்கு தாமரை பத்தி தெரியாது. நான் எங்கேயோ இருக்கிற வண்டுக்கு தான் அதுல தேன் இருக்குதுன்னு தெரியும். அது போல நிறைய முறை இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த இடத்தினுடைய மகிமை தெரிவதில்லை. ஒரு முறை நவதீப்ல நான் வந்து ஷாப்பிங்க்கு போனேன். அப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு, நீ பார்த்தா நல்லா இருக்கிற, நீ எப்படி இந்த கச்சடால வந்த? நான் சொன்னேன், நீ இப்படி பேசுறியா? நியாயமா இருக்குதா? உனக்கு தெரியல பத்தியா? எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால ரொம்ப அருமையா அந்த ஆளுக்கு ஒரு லெக்சர் கொடுத்துட்டு வந்தேன். நான் எங்கேயோ இருந்து இந்த இடத்தினுடைய மகிமையை தெரிஞ்சு என்னுடைய சுகபோகங்கள், பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இங்க வாழறேன். ஆனா நீ இங்கே இருக்கிற, இங்க பணக்காரனா வேற இருக்கிற, கடை வச்சுன்னுக்கிற, ஆனாலும் உனக்கு இதனுடைய அருமை தெரியலையே, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வாய மூடிட்டான். புரியல, இந்த மக்களுக்கு புரியல. அவர்கள் வந்து இது ஆயிடுறாங்க. எனிவே, அப்ப இந்த இடத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாங்காய் மரங்கள்லாம் நிறைய இருக்கும், இல்ல அந்த மூங்கில் மரங்கள் நிறைய இருக்கும். இப்ப நாம சொல்ல போற இந்த இடம் பேரு கௌரதாகா. நம்ம ஹரிஹர கஷேத்திரத்துல இருந்து கௌரதாகாவுக்கு நடந்து போறோம். கௌரதாகான்ற இடம் வந்து ஒரு அழகான இடம் தான். மூங்கில் மரங்கள்லாம் இருக்கும், மாமரங்கள்லாம் இருக்கும். அப்படியே ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்து ஒவ்வொரு பரிக்கிரமா குழுவிலும் ஒரு கௌரணித்தாய் போவார். பல்லக்கில தூக்கி கொண்டு போவார்கள். அந்த கௌரணித்தாய் முன்னாடி போவார், கீர்த்தனை நடக்கும். இது வந்து இது விக்கிரக கௌரணித்தாய். ஆனால் ஒவ்வொரு பரிக்கிரமாலையும் உங்களுக்கு தெரியாமல் பஞ்ச தத்துவர்கள் வருவார்கள். நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவங்க இங்க பரிக்கிரமா நடக்குதுன்னா முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய சகாக்களும் வருகிறார்கள். அப்ப நாம அவரை பார்க்க முடியாது, ஆனா அவர் நம்மளை பார்ப்பார். அவர் நம்மளை பார்க்கணும், அதான் முக்கியமே தவிர நாம அவரை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம அவரை பார்த்து என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை. அவர் நம்மளை பார்த்தாருன்னா குடுமி பிடிச்சி இழுப்பார், வாங்க வந்துருங்க பக்திக்கு வாங்க அப்படின்னு சொல்வார். அப்ப அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடம், கௌரதாகான்னு ஒரு இடம். ரொம்ப யுகத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டி பாய் இருந்தான். நான் என்ன சொல்றது, இதா விஷமம் பண்ற ஒரு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், துர்வாச முனிவருது தாடியை பிடிச்சு இழுக்கிறது, குடிமையை பிடிச்சி இழுக்கிறது. அவர் தவம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணா கோபம் வருமா? அவர் ஏற்கனவே கோவப்படுறவர். போ, நீ இது இழுக்கிற வேலையை பண்றதா, நீ போ முதலியா போயிடு அப்படின்னு சொல்லி முதலி ஆக்கிடுறாரு. அது போய் என்ன பண்ணுது, முதல்ல என்ன பண்ணும், எல்லாம் வர்றவங்க போறவங்க எல்லாம் கடிச்சு தின்னுடும். அப்புறம் அழுவ ஆரம்பிச்சது. அந்த பையன் அழறான், நான் வந்து தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, நான் என்ன போய் முதலே ஆக்கிறீங்களேன்னு. சரி, ஒரு வரம் கொடுக்குறேன். முனிவர்கள் சாபம் எல்லாம் ஒரு வரத்திலேயே முடியும் இல்லையா? நான் உனக்கு ஒரு வரம் தரேன், மகாபிரபு ஒருவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல மகாபிரபு காலகட்டத்துல அங்க இருக்கிற இந்த இடையர்கள்லாம் மாடுகளை அங்க போறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த முதல்ல ஒண்ணு உக்காந்துட்டு இருக்கு, அது கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு, நிறைய பயம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோடனே மகாபிரபு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, அவருக்கு தான் தெரியுமே. போறார், அந்த முதலை மேல் கால் வைக்கிறார். முதலை வந்து
தேவ உடலை பெற்று நன்றி கூறிவிட்டு போகுது. அதனால்தான் இந்த இடம் பேரு கௌரதாகா. கௌரங்க மகாபிரபு அந்த முதலைக்கு அருள் பாவித்த இடம். அதுக்கப்புறம் வந்து நாம போறோம் பக்தி வினோத் தாக்கூருடைய வீட்டிற்கு. நடந்து 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 பக்தி வினோத் தாக்கூர் கிருஷ்ணா நகர்ல இருந்தப்ப, கிருஷ்ணா நகர்ல நீதிபதியாக இருந்தார். முதல்ல பூரியில தான் இருந்தார். பூரியில இருந்தப்ப நான் வந்து மாயாப்பூரை கண்டெடுக்க வேண்டும், மாயாப்பூரினுடைய பெருமைகளை மகிமைகளை வெளிப்படுத்தணும். எனக்கு ஒண்ணு என்ன நான் வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்றார். அதுக்கு ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவன் எதிரி நாட்டுக்காரன் வந்து நம்மளை கைப்பற்றி விட்டான், இந்தியர்களை. ஆனால் இந்தியனை அவன் நம்புறான்னா அப்ப எப்படி இருந்திருப்பாரு பாருங்க. மகாத்மா பக்தி வினோத் தாக்கூர் மிக 7வது கோஸ்வாமின்றது அவனுங்களுக்கு தெரியும். நிறைய ஆங்கிலேயர்கள் பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் சிஷ்யர்களாக இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்றுல வரல, அதெல்லாம் எழுத மாட்டானுங்க முக்கியமா. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இந்திய நாட்டினுடைய பெருமை பெருசாயிடும். சில விஷயங்கள் வெளியே வரல, அந்த மாதிரி வெளியே வராத பிரபலமான ஆகாத விஷயங்கள். பக்தி வினோத் தாக்கூருக்கு ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் தந்தார்கள். ஏன்னா அவருக்கு பெரிய ஸ்காலர்னு தெரியும். அப்ப அவருக்கு வந்து பக்தி வினோத் தாக்கூர் நான் வேலையை ராஜினாமா பண்றேன், நான் போகணும், நான் மாயாப்பூருக்குன்னு சொல்றாரு. அப்போ வந்து வேண்டாம், நீங்க ராஜினாமா பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்க செஞ்சு தரோம். கிருஷ்ணா நகர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கதான் கோர்ட் இருக்கு. அங்க நீங்க போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு தனி விமானம் மாதிரி தனி ரயில், அவரது பொட்டி மட்டும் தனியா ட்ராக் இருக்குது. இப்போ வரைக்கும் இருந்தது ட்ராக், இப்பதான் எடுத்திருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன் அந்த ட்ராக், ரயில்வே ட்ராக் தனியா அவர் வீட்டுக்கு. அவருடைய வீடு வந்து பழைய வீடு இல்ல, இப்ப கௌடிய மட் வந்து ஒரு கோயிலாட்டம் சின்னதா வச்சிருக்காங்க. அவருடைய சிஷ்யர் கம் குருதேவர், சிஷ்யரே குரு, குருவே சிஷ்யர். இது உங்களுக்கு புரியாது. எப்படின்னா கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜர் பக்தி வினோத் தாக்கூர் கிட்ட தீட்சை வாங்கி பக்தராயி பாபாஜி ஆயிடுறாரு. பாபாஜி என்பது வேற ஒரு நிலை. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய அந்திம காலத்துல அவர்கிட்ட இருந்து பாபாஜி தீட்சை வாங்கினார். ஏன்னா நானும் பாபாஜி ஆகணும். அதாவது பக்தர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் பிரச்சாரம் எல்லாம் செய்யலாம், ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முழுமையா பக்தியில இறங்கணும்னு சொல்லிட்டு அப்ப அங்க வந்து சேவைகள் இருக்காது, பிரச்சாரம் இருக்காது, வெறுமனே நாம ஜபம் தான் இருக்கும். அந்த மாதிரி பக்தி வினோத் தாக்கூர் ஆனார். அதுக்கு வந்து அவருடைய சிஷ்யர்கிட்டதே அவர் வந்து தீட்சை வாங்குறார், பாபாஜி தீட்சை. அந்த கௌர் கிஷோர் தாச பாபாஜி மகாராஜருடைய சமாதி இல்ல, பஜன் குட்டீர் அங்க இருக்கு. இவரு பக்தி வினோத் தாக்கூருடைய சமாதி இருக்கு. அவர் வந்து அவருடைய கீர்த்தனைகள் எழுதின இடம் இருக்கு. அவர் எங்க உட்காந்து எல்லா சரணாகதி எல்லாம் எழுதினார் இல்லையா, பக்தி வினோத் தாக்கூர் தான் சரணாகதி எழுதினார். எல்லா பாடல்களும் சரணாகதி பாடல்கள்லாம் எழுதினார். நமக்கு பக்தர்கள் சொல்றது, என்னுடைய குருதேவர் முக்கியமா சொல்றது, நிஜமா உனக்கு வந்து பக்தி வளரணும்னா நீ பெங்காலி கத்துக்கணும், நீ பக்தியில முன்னேறணும்னா நீ கண்டிப்பா பெங்காலி பாடல்களை பாடணும், பஜனைகளை பாடணும், அப்பதான் உனக்கு வந்து பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். அந்த பாடல்கள் எல்லாம் அவர் வந்து அந்த வீட்டுல இருந்து எழுதினார். அப்படி எழுதி வச்சதான் அவருக்கு வந்து இங்க ஜலாங்கி நதியை கடந்து அங்க பார்க்கும்போது மிகப்பெரிய அதிசயமான கோயில் ஒன்று இந்த இடத்துல வரப்போகுது, இப்ப எங்க இருக்கோ அதே இடத்துல வரப்போகுது என்பதை அவர் வந்து கனவாக அவருக்கு நினைவாக வருது, அவர் கண்ணு முன்னாடி நிக்குது. உலகத்துல இருந்து பல கோடி மக்கள் இங்க வராங்க, வெளிச்சமா இருக்கு, அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு, கீர்த்தன் ஒலிக்கிறது, எல்லாத்தையும் அவர் அப்பவே கண்டார், நிஜமா சாட்சாத்தா கண்டார். அதனாலதான் கோயில பக்தர்கள் சொல்றாங்க, கோயில வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வாஸ்து பிரகாரம் கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும், ஆனா இந்த கோயில் வந்து தெற்கு நோக்கி இருக்கு. ஸ்ரீரங்கம் மட்டும்தான் தெற்கு நோக்கி இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து விபீஷணனை பகவான் பார்க்கணும்னு நினைச்சு தெற்கு நோக்கி இருக்கிறார் ரங்கநாதர். இங்கேயும் வந்து தெற்கு நோக்கி இருக்கு, ஏன்னா வந்து பக்தி வினோத் தாக்கூரை பார்க்க வேண்டுமா பகவானுக்கு, அதனால அந்த பக்கம் வச்சிருக்காங்க. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் இதெல்லாம் இந்த வீட்டுல இருந்து பார்த்தார். அந்த வீட்டினுடைய பிரசித்தம், அங்க போனீங்கன்னா நீங்க பக்தி வினோத் தாக்கூரோட இருக்கிற மாதிரி தோணும். அவர் இருந்த படுக்கை, அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்கு அந்த வீட்டுல. அங்க போய் அவர் பாடின பஜனை பாடுறது பிரசித்தம். அது முடிச்சிட்டு அடுத்த இடம் வந்து சமாதி மந்திர், அது இல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல அவருடைய
பக்தி வினோத் தாக்கூருடைய சிஷ்யருடைய சமாதியும் இருக்கு. இதை முடிச்சுட்டு சுரபி குஞ்ச் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும். சுரபி குஞ்ச். சுரபி குஞ்ச் என்ன, அதுல இருக்கிற லீலையை பத்தி நம்ம சொல்லிடலாம். இந்த இடத்துல ஒரு சுரபி குஞ்சுல ஒரு கோயில் இருக்கு, கௌடிய மட். அதுல ஒரு சன்னியாசி இருக்கிறார். அவர் ஒரு புனிதமான வைஷ்ணவர். அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும்னு நினைச்சு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி விட்டுட்டேன். திரும்பியும் டீட்டெயில்ஸ் வாங்கி எழுதணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய புகழ் கேட்டு ரொம்ப பிரசித்தமான பக்தர் அவர். ஒரு இயல்பாவே சில தூய பக்தர்கள்லாம் பாருங்க, யாருன்னா தள்ளி இப்ப எனக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி 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 வந்தோம் நம்ம. மற்ற பக்தர்கள்லாம் இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஆஃபரிங் பண்ணுங்க, நான்வெஜ் விட்டுருங்க, அதெல்லாம் சொல்லி சொல்லி வர்றதெல்லாம் பக்தி கிடையாது. இவங்கெல்லாம் தானா வந்தோம், தானாக. யாருமே சொல்லல. 10 வயசுல வந்து மடத்துல சேர்ந்திருக்காரு, 17 வயசுல பிரம்மச்சாரி, 20 வயசுல சன்னியாசி. அவர்கிட்ட வந்து நீங்க பௌதிகமான விஷயமே பார்க்க முடியாது அந்த மகாராஜிட்ட. அப்படி இருப்பாரு. யார் வந்தாலும் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுவார். நாம பண்ணுவோம், நாம எல்லாம் குரு ஆயிட்டோம்னா என்ன ஆகுமோ தெரியாது. எல்லாருக்கும் தண்டவத் பண்ணுவார் அந்த மகாராஜர். வைஷ்ணவ பஜன் அப்படி பாடுவார். என்னுடைய குருதேவர் எல்லா இஸ்கான் பக்தர்களுக்கும் அவர் ரொம்ப பிரியமானவர். அவருக்கு பாரபட்சம் அதெல்லாம் கிடையாது. வர்றோம்னு சொன்னா அவர் செஞ்சு போட்டுருவார். அவர்கிட்ட இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கோ அது பாடுவார். அதனால பக்தர்கள் நல்லாவே ஆதரிப்பாங்க அவரை. அந்த இடத்துல வந்து ஒரு கதை, ஒரு லீலை நடந்தது. என்ன லீலை, நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்தின், இந்த தீவினுடைய பெயர் கோத்ரும தீப். கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு. பசு வந்து என்ன பசு? சுரபி பசு, சுரபி குஞ்சு. சுரபி பசு எங்க வந்தது? கோவர்தன லீலையில வந்தது. இந்திரன் அபராதம் பண்ணிட்டான் கிருஷ்ணருக்கு. இந்திரன் என்ன நினைச்சான்? இது ஏதோ சின்ன பிள்ளை அப்படின்னு நினைச்சான். ஆனா அது பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியல. கோவர்தன லீலைய வர்ணிச்சாங்க. கோவர்தன லீலை எனிவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் 10வது காண்டத்துல. ஒரு துளி மழை கூட அங்க பிருந்தாவனத்தை தொட விடல கிருஷ்ணர். நான் இருக்கும்போது என் பக்தர்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஒரு ஆனந்தம் தான் கிடைக்கும். அப்போ இந்திரனுக்கு எவ்வளவு வேதனை ஆயிப்போச்சு. நான் இவ்வளவு பாருங்க, நாம ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற மாணவன் வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற மாணவர்கள். ஆனா ஏதோ ஒரு பெரிய தப்புல அன்னைக்கு பாடத்துல முட்டை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும்ல. நல்லா தினமும் நல்லா படிக்கிறோம், டக் டக்குன்னு பதில் சொல்றோம், எல்லாம் பண்ணிட்டு ஒரு பரீட்சையில முட்டை வாங்கினோம்னா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும்ல. இருக்கும் தானே? நீ பாடம் நல்லா எழுதல, ரொம்ப கேவலமா இருக்க, டீச்சர் என்ன நீ இப்படி பண்றிய, அப்படிதான் ஒரு ஃபீலிங் வந்தது. யாருக்கு? இந்திரதேவனுக்கு. இந்திரதேவன் யாருன்னா பெரிய ஆள் இல்லையா? இந்திரதேவன் பக்தர் தான், அதையும் நாம புரிஞ்சுக்கணும். பக்தர் ஆனா ஃபேன்சியா இருக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் தான். இந்திரன் வந்து கண்டிப்பா பக்தர். அவர் வந்து ஒரு ஒரு க்ஷணம் பரீட்சையில 0 வாங்கிட்டார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவர் எப்போதும் பக்தர் தான். ஆனா க்ஷணத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துரும். அப்புறம் எவ்வளவு ஃபீலிங் இருந்தது, எவ்வளவு கஷ்டம். நம்ம 1 மார்க்ல ஃபெயில் ஆனோம்னா அழுவோம்ல, ஐயோ போச்சே. அத மாதிரி ஒரு எண்ணம் வந்து இந்திரதேவனுக்கு வந்து, இனி இப்ப இங்க தேவர்களுக்கெல்லாம் தெரியும் பகவான் வரப்போறாருன்னா. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் தேவர்களுக்கு. வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்துட்டார். அவர் வரதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டார். வந்து கூடவே கூட்டிட்டு வந்துட்டார். யார? சுரபியை கூட்டிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தவம் இருப்போம். தவம் இருந்தார் பகவான். வந்து இங்க கருணை தானே, இங்க நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது இல்ல. அங்க பண்ண தப்பு, இந்த அவதாரத்துல நான் தப்பு பண்ண விரும்பல பகவானே, அதனால முன்னாடியே வந்து உங்களுடைய கருணையை கேட்கிறேன். அதனால சுரபி குஞ்சு அப்படின்னா அந்த ஒரு சின்னதா ஒரு அழகான இடங்கள், இது செடிகள், சின்னதா கொடிகள் செடிகள் அப்படி இருக்கிறத குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சுரபி குஞ்சு. அப்ப அந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு, இந்த மகாராஜர் இருக்கிறார். அங்க வந்து கதை நடந்தது, இந்திரனுடைய கதை தான். அதனாலதான் இது கோத்ரும தீப்னு பேர் வந்தது. இது முடிச்சதுக்கு அப்புறம் அதே லைன்ல இஸ்கான் ஜெகநாதர் கோயில் இருக்கு. ஒரு சின்ன ஜெகநாதர் கோயில், இஸ்கான் ப்ராப்பர்ட்டி. அங்க பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு பிரபுபாதருடைய சிஷ்யர்கள், கணவன் மனைவி 2 பேருமே சிஷ்யர்கள், பிரபுபாதருடைய சிஷ்யர்கள், பெங்காலி பக்தர்கள். அந்த மாதாஜி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க பிறந்த தினமும் இறந்த தினமும் ரத யாத்திரை தான்னு கேள்விப்பட்டேன். ஏதோ சம்திங் ரொம்ப ஸ்பெஷல் பக்தி அந்த அம்மா. அவங்க பேரு சச்சி மாதான்னு பேரு. அங்க போனப்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள. மாயாப்பூருக்கே அவங்க பிரசாதம் பண்ணி அனுப்புவாங்க, டப்பா கட்டி அனுப்புவாங்க. நிறைய
கொஞ்சம் சொற்பமா காசு கொடுத்தா கூட ஓ 7 அடுக்கு 8 அடுக்கு டிஃபன் பாக்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டியா ஒரு 4 சப்ஜி, சாதம், குழம்பு எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய நான் வந்த காலகட்டத்துல கூட அந்த அம்மா நிறைய பேருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. மிக பிரசித்தி பெற்ற சச்சி மாதான்னு பேரு. அவங்க போயிட்டாங்க. நல்ல நாள்ல தான் போனாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க வெற்றி தான் அடைந்தார்கள். அவங்க எல்லாம் இருப்பாங்க. நாங்க ஒரு முறை பரிக்கிரமா போனப்ப இருந்தாங்க அவங்க. அந்த இடத்துல தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நடக்கும் இந்த பரிக்கிரமாக்கு. ஏன்னா அது நம்ம இடம் இல்லையா? அங்க வந்து நல்ல பந்தல் போட்டு வச்சிருந்தாங்க. பிரசாதம் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சது. இதோட வந்து கோதுமை தீப் முடிஞ்சு போச்சு. கோதுமை தீப் முடியல, தொடருது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. சாரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு திரும்ப சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். கோதுமை தீப்ல இன்னும் 2-3 இடம் இருக்கு. அது வந்து அம்சவாகனம்னு ஒரு இடம். அம்சவாகனம் அப்படின்றது வந்து, அம்சம்னா என்னது? அன்னப்பறவை. அது யாருக்கு வாகனம்? சரஸ்வதி இல்ல, பிரம்மாக்கு. சரஸ்வதி தாமரைப்பூல இருப்பாங்க. பிரம்மா அது வாகனம். அந்த பிரம்மா வந்து எப்பவுமே அம்சத்துல தான் பறந்து போவார். நைமிசாரண்யம்ல என்ன நடக்கும்னா பாகவத கதை நடக்கும். இங்கேயும் நைமிசாரண்யம் இருக்கு. அங்க வந்து சைத்தன்ய பாகவதம் நடக்குது. அப்ப எல்லா தேவி தேவர்களும் சீக்கிரம் வந்துட்டாங்க. நம்ம சிவபெருமானுடைய அந்த வாகனம் காளை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பயங்கர மெதுவா போகுது. அப்போ அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப இதா இருக்கு, சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மாவை நோக்குறாரு. பிரம்மா சொல்றாரு, அப்ப எந்த எடுத்துக்க, நம்ம சொல்றோம்ல, எந்த கார் எடுத்துக்கங்க, எந்த பைக் எடுத்துக்கங்க, நம்ம நண்பர்களுக்கு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கங்கன்ட்டு அவர் பிரம்மா கொடுக்குறாரு. அப்ப அம்ச வாகனத்துல பறந்து வந்தார். அதனால இங்க அம்ச வாகனம் ஆகனார் அப்படின்னு சொல்றது வந்து சிவபெருமானை, பிரம்மாவே கிடையாது. அப்ப அம்ச வாகனராக இருப்பது சிவன். சிவன் ஓடோடி வரார். எல்லா பக்தர்களும் முனிவர்களும் எத்தனையோ யுகமாக நைமிசாரண்யத்துல கேக்குறாங்க, அந்த இடம் இங்க இருக்கு, அதனால அதை கேட்போம். அதே இடத்துல கோமதி நதி இருக்கு. கோமதி நதி இருக்கு. அந்த கோமதி நதியில நம்ம சம்பரோக்ஷணம் பண்ணிட்டு இங்க வந்து அம்சவாகனார் சுயம்பு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அன்னப்பறவை இருக்கும், கல்லு, அது சுயம்புவா வந்திருக்கு. நிறைய பேர் திருடின்னு ஓட பார்த்தாங்க. அப்புறம் அவங்களால போக முடியல. சில விஷயங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திருடர்களால. அதுல ஒன்றும் நகைலாம் இல்லை. அவர் வந்து ஆனாலும் ஏதோ திருட பார்த்தாங்க, முடியல. அதனால அவங்க வந்து அங்க சின்ன குடிசை தான், ரொம்ப சின்ன இடம். அது மேல சிவபெருமான் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல சிவபெருமான் பாருங்க, நிறைய சிவபெருமான் வரப்போறார், ருத்ரதீப்ல வரப்போறார். அப்ப சிவபெருமானுக்கு வந்து அங்க அபிஷேகம் நாமெல்லாம் கூட பண்ணலாம். அந்த இடத்த முடிச்சுட்டு நைமிசாரண்யத்துல போய் கதை நடந்தது. நைமிசாரண்யம் முடிஞ்சு கோமதி ரிவர், அதுக்கப்புறம் அந்த நாள் முடிஞ்சது. அந்த நாள் முடிஞ்சிட்டு அடுத்தது மத்திய தீப். மத்திய தீப் என்பது வந்து இங்க பாருங்க, இங்க இருக்கு மத்திய தீப், ஒரு ஏரியா தான். இங்க வந்து பிரசித்தமா ஒன்றும் இடங்கள் கிடையாது. இங்க வந்து பெருசா ஒரு இடங்கள் கிடையாது. இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் பற்றி பேசினாங்க. இங்க முக்கியமா பகவானை பற்றி நினைத்தல், ஸ்மரணம். மத்திய தீப்ல என்ன, பகவானை பற்றி நினைத்தல். ஸ்மரணத்துக்கு ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகலாத் மகாராஜர். பிரகலாத் மகாராஜருடைய கதை நடந்தது. இங்க ஒரு பிரசித்தமா பெருசா எதுவும் கோயில்லாம் கிடையாது, இடம்தான். மத்திய தீபம் என்பது இடம்தான். பிரகலாத் மகாராஜரை பற்றி பேசினாங்க. இதோட வந்து நமக்கு 1, 2, 3, 4 தீவுகள் முடிவடைஞ்சது. அடுத்தது வந்து கோலதீபம். கோலதீபத்தோட இன்னைக்கு முடிக்கிறேன். மீதி தீபங்களை நாளைக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த 9 தீவுகள், 9 தீவுகள்ல 4 தீவுகள் கிழக்கு கரையில இருக்கு, 5 தீவுகள் மேற்கு கரையில இருக்கு. கிழக்கு மேற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது இடது வச்சுக்கோங்க. வலது பக்கமாக 4 தீவுகள், இடது பக்கமாக 5 தீவுகள், கங்கையினுடைய இடது பக்கம். இப்ப கோலதீபத்துக்கு நம்ம போயிடலாம். கோலதீபம் அப்படின்றது வந்து கோலதீபத்துக்கு நம்ம வந்து நதியை கடந்து இங்க போறோம். இங்க இந்த இடத்துல வந்து பிரம்ம புஷ்கரம் இருக்கு. பிரம்மாஜி இப்பதான் பார்த்தோம். பார்த்துட்டு இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு புஷ்கர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா வடநாட்டுல இருக்கு, பஞ்சாப் பக்கத்துல இருக்கு. அது ஒரே இடத்துலதான் பிரம்மாவுக்கு கோயில் உண்டு. மற்ற இடங்கள்ல எல்லாம் கோயில் கிடையாது. அந்த புஷ்கரை நானும் போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதே மாதிரி அந்த புஷ்கர்ன்றது வந்து அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் அடங்கிய ஒரு புனிதமான குளம், ஏரி, குளம், அந்த மாதிரி.
அந்த புஷ்கருக்கு போகணுன்ட்டு ஒரு பக்தருக்கு ஆசை. ஆனா அவருக்கு வயசாகி போச்சு, அதனால அவரால் போகவே முடியல புஷ்கருக்கு, வாழ்க்கை முழுக்க போல. அப்ப பகவான் வந்து சொல்றார், அந்த புஷ்கரை விட, புஷ்கர தீர்த்தம் அங்க போனோம்னா அதை விட முக்கியமானது இங்கே இருக்கு, நீ அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கனவுல சொல்றார். அப்ப அந்த பக்தர் அந்த புஷ்கர்லயே நீராடி அதே அங்க போற புண்ணியத்தை இங்கே பெறுகிறார். அந்த இடம் வந்து இங்க இருக்கு. புஷ்கருக்கு பக்கத்துல என்ன இடம் இருக்குன்னா குருஷேத்திரம் இருக்கு. அப்போ இந்த குருஷேத்திரம் வந்து அதுவும் வந்து ஒரு கோயிலோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு இடம் தான். மரம் செடி கொடிகள் அடங்கி ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுல உட்காந்து ஒரு மகாராஜர் முழு பகவத்கீதையை 10 நிமிஷத்துல சொல்லிட்டார். 10 நிமிஷத்துல ஒரு சுருக்கி முக்கியமான விஷயங்களை அழகா சொன்னார். கட்ட 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 கட்டன்னு அப்படியே அழகா குருஷேத்திரத்துல வந்து நம்மை பகவத்கீதை கேட்க வச்சார். இதுக்கப்புறம் புஷ்கர், குருக்ஷேத்திரம், பஞ்சவேணி அப்படின்னு ஒரு இடம். இது ஒரு ரொம்ப அழகான இடம். பஞ்சவேணி என்றால் 5 நதிகள். பஞ்ச அப்படின்னா 5, வேணினா நதிகள், 5 நதிகள் கூடும் இடம். அப்ப அந்த 5 நதிகள்ல 3 நதி தான் சொல்றாங்க, மீதி 2 நதி எனக்குன்னு தெரியல, புக்லயும் எழுதல. கங்கை, யமுனை, சரஸ்வதி. மற்றது 2 கிளை நதியா இருக்கும். இந்த இடத்துல வந்து பக்தர்கள் வந்து, இது உயரமான பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே வந்து ஒரு உயரமான இடம். அந்த உயரமான இடத்துல இருந்து நதி வந்து ரொம்ப அப்படியே மலையில இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா அதுல வந்து பக்தர்களை இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சுழல்கள் அதிகமான இடம், போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நாங்க பரிக்கிரமா போனோம், நானும் சில பக்தர்களும், சின்ன குரூப். அதுல அவங்க பேச்ச கேட்காம இறங்கி போய் குளிச்சிட்டோம். ஆனா எங்களை கொண்டு போனவங்க வந்து சொன்னாங்க, செத்து போயிருந்தீங்கன்னா நாங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த நதியில வந்து நதியிலே கிணறு இருக்கான், சுழல் மாதிரி வந்து அப்படியே இழுத்துன்னு போயிடும், காப்பாற்றவே முடியாது. ஆனா நாங்க குளிச்ச இடம் வந்து டக்குன்னு குளிச்சு வந்துட்டோம். அப்படி சும்மா அப்படி போய், அது ஒரு ஆபத்தான இடம். அதனால நாங்க செய்த தவிர நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேராசை வந்துடுச்சு. எனக்கும் ஒரு 2-3, என்னுடைய கணவர் இதெல்லாம் வரவே மாட்டார். என்னுடைய தோழி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமுடைய தோழி. குளிக்கலாமான்னு 2 பேரும் பேசணும், இறங்கிட்டோம் டக்குன்னு. ஆனா அது மிக ஆபத்தான இடம் தான் அது. பகவான் எங்களை காப்பாத்தினார். ஏன்னா அது 5 நதிகளும் கூடுற இடம். ஆனால் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா பக்தர்கள் இதை பண்ணிக்கலாம், அது பண்ண கூட விட மாட்டாங்க. பரிக்கிரமால போனீங்கன்னா இறங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அது ஆபத்து நிறைந்தது. எதா ஆச்சுன்னா அவங்களுக்கு தானே பிரச்சனை, அதனால அவங்க விட மாட்டாங்க. ஸோ அந்த பஞ்சவேணியில தான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட், இது காலை சிற்றுண்டி கொடுப்பாங்க. காலை அங்கே ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் கத்தா நடக்கும். நடந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான கோயில். இதெல்லாம் நவதீப இறங்குறோம் நம்ம. இப்போ காலகட்டத்துல நவதீபம்னு ஒரு ஊர் இருக்கு. நாம சொல்றது நவதீபம்ன்றது வந்து 9 தீவுகள். நவதீபம்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் நம்ம. அதுதான் எங்களுக்கு ஷாப்பிங், மாயாப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு ஷாப்பிங் ஏரியா நவதீப் தான். அப்ப அங்க நம்ம போறோம். அங்க வந்து நிறைய ஆயிரம் கோயில்கள் இருக்கு, ஆயிரம் மடங்கள் இருக்கு. நமக்கு முக்கியமான சில இடங்கள் தான், நாம அதை மட்டும் தான் பார்ப்போம், மற்றதெல்லாம் நம்ம போறது இல்லை. எவ்வளவு மடங்கள் இருக்கு, அதுவும் ஒரு முக்கியமான இடம் தான். அந்த மடங்கள்ல நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் நம்ம இஸ்கான்ல 3 இடத்த தான் சொல்றாங்க, அந்த 3 இடம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். முதல் இடம் வந்து பௌருட மாயா. மாயாப்பூர்னா ஏன் இந்த மாயாப்பூர்னு பேர் வந்து தெரியுமா? மாயாப்பூர், யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவங்களுக்கு வந்து மாயா வந்து கண்ணை மூடிடும். அதான் மாயாப்பூர். பக்தரா இருந்தாலும் அதான் ஒழிய உங்களால மாயாப்பூரை பார்க்க முடியாது. அதனால மாயா வந்து கவர் பண்ணிடும். அந்த மாயா எங்க இருக்கிறான்னா நவதீப்ல, இங்கதான் பௌருட மாயான்ட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் கூட்டிட்டு போய் காட்டின பக்தர்களுக்கு இதுதான் மாயா. இந்த அம்மா தான் மகாமாயி, மகாகாளி இருக்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய, அது பேர் பரமதலா. அந்த பரமதலா என்பது மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் போகுது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம். அது சுத்தி ஷாப்பிங் ஏரியா. அதுக்குள்ள ஆலமரத்துக்குள்ள சிவபெருமான் உட்காந்துக்கிறார். பக்கத்துல அவங்க மனைவி இந்த பரமதலால இருக்கிற பௌருடமாயா, மகாமாயா நிக்கிறாங்க. இவங்கள வெறும் தரிசனம் தான், அங்க கிளாஸ் எல்லாம் நடத்த முடியாது, நடத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம்
நம்ம பயணமானோம். மிக மிக முக்கியமான இடம். குல தீபத்தம் குல தீபத்துல முக்கியமான சேவை என்னன்னா பாத சேவனம். பாத சேவனம் செய்யறது யாரு? லக்ஷ்மி. இங்க லக்ஷ்மியாக விஷ்ணு பிரியா இருக்கிறாங்க. விஷ்ணு பிரியா முதல் மனைவி சைத்தன்ய மகாபிரபுனுடைய முதல் மனைவி லக்ஷ்மி பிரியா. அவங்க எப்போ மகாபிரபு சந்நியாசம் இல்ல, அவர் பங்களாதேஷுக்கு வணிகம் செய்யறதுக்கு பொருள் ஈட்டுவதற்காக போவார். அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த பிரிவே ஒரு பாம்பாக லக்ஷ்மி பிரியாவை கொத்தி அவங்க இந்த உலக லீலைய முடிச்சுக்கிறாங்க. சச்சி மாதா சொல்றாங்க, நீ சின்ன வயசு, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு கட்டாயப்படுத்தி விஷ்ணு பிரியாவை திருமணம் செய்து வைக்கிறாங்க. விஷ்ணு பிரியாவும் இளம் மனைவியாக இருக்கும்போது இவர் சன்னியாசம் வாங்கிடுறாரு. அப்ப அவங்க அழுதப்ப அம்மாவுக்கு சமாதானம் சொல்றாரு. அம்மா சொல்றாங்க, ஜெகநாத் பூரியில தான் இருக்கணும். அம்மா சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டாங்க. அம்மா கையில இவர் சாப்பிட்டாரு. தினமும் உன் கையில சாப்பிட்றலாம் சொல்லிட்டாரு. ஆனா மனைவிய டோட்டலா விட்டுட்டாரு. மனைவியை டோட்டலா விடும்போது ஆனாலும் அவரு கருணை வாய்ந்தவர் இல்லையா? எல்லாருக்கும் கருணை கொடுக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காங்க விஷ்ணு பிரியா. ஆனா எப்படி வாழ்ந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. கற்பனையே பண்ண முடியாது. நம்மெல்லாம் கற்பனையில கூட அது செய்ய முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மாலை ஜபி பண்றாங்கன்னா ஒரு அரிசி எடுத்து வைப்பாங்க. 2 மாலை 2 அரிசி, அரிசி ஒரு பீஸ். அப்போ ஒரு நாளைக்கு 100 மாலைனா 100 அரிசி. அதை சமைச்சு அதை தான் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்ப அந்த மனைவி எவ்வளவு அற்புதமான மனைவியை பிரியணும் போது பிரிவு அந்த துயரை கொடுக்கும்போது அவரை போலவே ஒரு விக்கிரகம். நீங்க நவதீப் மண்டல பரிக்கிரமால நவதீபத்துல ஒரு சில விக்கிரகங்கள் அவரை போலவே இருக்கும். அது ஒண்ணு அம்பிகா கல்னால இருக்கிறவர், 2வது சம்பகட்டியில இருக்கக்கூடியவர், இவர் 3வது இவர் ஒத்த இப்படிதான் இருப்பாரு. மகாபிரபு கையில லட்டு வச்சுக்கின மாதிரி இப்படி இருப்பாரு. மஞ்சள் நிற திருமேனி, அகன்ற கண்கள். இவருடைய விக்கிரகத்துல தண்ணிய வச்சு கொடுத்துடுறாரு. இத வணங்குன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வந்துருது விஷ்ணு பிரியாக. அப்புறம் அவருடைய பாதுகை, இப்ப கூட அவருடைய பாதுகை நம்ம தலையில வாங்கலாம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. அப்ப அந்த கோயில்ல கருடர் இருக்கிறார். நம்ம இது விஷ்ணு பிரியா கோயில்னு சொல்லுவாங்க. தாமேஸ்வர் மகாபிரபு, இவர் தான் தாமேஸ்வர். தாமுக்கு ஈஸ்வர், தாமேஸ்வர் மகாபிரபு. இந்த விக்கிரகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சில நாட்கள்ல அவர் மகாபிரபுவா இருப்பாரு, சில நாட்கள்ல அவங்க விஷ்ணு பிரியாவா இருப்பாரு. எனக்கு அவங்க விஷ்ணு பிரியாவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். புடவை கட்டி இருப்பாங்க ஒரே விக்கிரகத்துக்கு. சில நாட்கள்ல விஷ்ணு பிரியா வேஷமும் சில நாட்கள்ல மகாபிரபு வேஷமும் போடுவாங்க. அதனால விஷ்ணு பிரியா வேஷம் ரொம்ப ரேர். அவங்களுக்கு புடவை கட்டுறது ரொம்ப ரேர். அப்ப மாதாஜியா வச்சிருவாங்க. இந்த கோயிலுக்கு அடிக்கடி போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அங்க உங்களுக்கு தெரியும், அது ஒரு சாதாரணமான விக்கிரகம் இல்லை. அங்க ஒரு அமானுஷ்யமான சக்தி அங்க இருக்கு. அங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அது பஜாருக்கு நடுவுல இருக்கு, கச்ச கச்சன்னு இருக்குதுனால அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். எனக்கு நவதீபம் போது அப்படி ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா இவங்களை பார்க்கலாமே நம்ம அப்படின்ட்டு. அது நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் ஷாப்பிங்னுடுவாங்க கடைசியில. சரி, ஆனா ஷாப்பிங்னு போது எனக்கு மனசு நேரம் வீணாகுதேன்னு தோணும் போது இவங்களை சொன்ன சரி சரி போலாம் வாங்க. ஏன்னா மெயின் பஜார்ல இருக்கிறாங்க. அதனால ஒரு முறை அவங்களை எட்டி பார்க்கும்போது அவங்க செய்த அற்புதமான பக்தி உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஒரு மாலை அங்க இருந்து ஜபிச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடம். அந்த பாதுகையை தலைமையில வைக்கும் போது உங்களுக்கு அளவிலான ஆனந்தம் கிடைக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு இடம், நமக்குடைய சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சவர் பக்தி வினோத் தாக்கூர். அவருக்கு வழிகாட்டின ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் பெரும்பான்மையான வாழ்க்கை, அவர் 120 வருஷம் வாழ்ந்தார். அவர் பெரும்பான்மையான நேரங்கள் பிருந்தாவனத்துல தான் இருந்தார். ஒரு 100 வருஷம் இருக்கும், 110 வயசு இருக்குமோ என்னவோ அவருக்கு. அப்போ பிருந்தாவனத்துல இருந்து மாயாப்பூருக்கு வந்துட்டார். நான் மாயாப்பூர்ல தான் இருக்க போறேன், போதும் பிருந்தாவன், நான் மகாபிரபு கிட்ட தான் போக போறேன்ட்டு வர்றாரு. அவருடைய சிஷ்யன் என்னவோ ராஸ் பிஹாரியோ என்னவோ அவர் பேர். அவர் இவர் எவ்வளவு வீக்கா இருந்தா அவர் ஒரு கூடையில அவரை உட்கார வச்சு தலை மேல தூக்கின்னு வருவாங்க. அப்பெல்லாம் எங்க ட்ரெயினா பிளைட்டா, எந்த வண்டி கூட கிடையாது, மாட்டு வண்டி கூட கிடையாது.
என்னுடைய தாயார் காலகட்டத்துல மாட்டு வண்டி ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு, அவங்க திருமணத்துக்கு மாட்டு வண்டியில போய் திருமணம் பண்ணிட்டாங்களாம் எங்க தாயார். அப்ப அந்த காலகட்டத்துல மாட்டு வண்டி கூட இல்ல, நடந்துதான். அப்ப கூடையில தூக்கின்னு வந்திருக்கிறாங்க அந்த பிஹாரி லாலோ யாரோ சிஷ்யர் தூக்கின்னு வரும்போது வழியில புலிலாம் வரும், புலி வரும், சிங்கம் வரும். இவர் பயப்படுவார். பயப்படாத, அவங்க எல்லாம் தாம்பாசிகள், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த புலி வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிடும் பாபாஜியை பார்த்து. அதனால பயப்படாதப்பா, நீ ஏன்பா பயப்படுற, அதெல்லாம் தாம்பாசிங்க, நம்மளும் ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணல. அப்படி பத்திரமா வந்து சேர்ந்தாங்க நவதீபத்துக்கு. அப்ப அவரை பக்தி வினோத் தாக்கூர் கொண்டு வந்துதான் கண்டுபிடிச்சார், இங்கதான் மகாபிரபு அவதரித்த ஸ்தலம்னு. கூடையில கொண்டு வரும்போது எல்லா இடத்துக்கும் போனாங்க, பேசாம இருந்தார். எங்க அவர் எந்த வேப்ப மரத்து அடியில அவதரித்தாரோ அந்த இடம் வரும்போது எகிரி குச்சி டான்ஸ் ஆடினார், குச்சி டான்ஸ் ஆடுறார். ஆனால் அப்ப சம்பிரதாய மக்கள் நவதீப்ல ஒரு இடத்த காமிச்சு இங்கதான் வந்தாரு அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் சுத்துது. இப்ப கூட நவதீபத்திலயும் ஒரு ஜென்மஸ்தான் இருக்கு. நான் அங்கேயும் ஒரு முறை ஏதோ பக்தர்களை கூட்டின்னு போகும்போது தெரியாம போயிட்டேன். சரி என்ன இருக்கு, அவங்க ஒரு கோயிலை வச்சு அங்க அதே மாதிரி எல்லாம் சீன் எல்லாம் போடுறாங்க. நமக்கு வந்து மகாபிரபு நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னதுதான் கரெக்ட். ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் இங்கதான் கோயில் நிறுவி இருக்கிறாரு, நம்ம சம்பிரதாயம் இங்கதான், அதனால இதுதான் சரி. ஆனா அங்க அவங்க கோயில்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் நவதீபத்துல கங்கை கரையில வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் முழுக்க ஜபந்தான் பண்ணுவார். அவர் வந்து கங்கை கரையில உட்காந்து பஜன் பண்ணார் பாருங்க, அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல எப்போ போனோம்னாலும் நாம உட்காந்து ஜபம் பண்ணோம். அவருடைய சமாதி மந்திரம் அங்கதான் இருக்கு. இது ஒரு சின்ன கோயில் தான், சின்ன கோயில் தான். ஆனா இதுலயும் நீங்க வந்து பகவானுடைய ஆன்மீக சக்தியை உணரலாம். கோல தீபம் வந்து இதோட முடியுது. ஏன்னா இந்த இடத்துல விஷ்ணு பிரியா பாத சேவனம் செஞ்சதுனால இந்த கோல தீபத்துல பாத சேவனம் வந்து மிக முக்கியமான பக்தி தொண்டாக இருக்கிறது அப்படின்னு நான் முடிக்கிறேன். இன்னைக்கு வகுப்பை நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து மீதி 4 தீவுகள் பற்றி பேசிட்டு வகுப்பை முடிக்கலாம். பக்தர்கள் ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்ல நிறைய ஏதாவது விட்டுருக்கலாம். இதுல வந்து பரிக்கிரமா வந்த பக்தர்கள் இருக்கலாம், மூத்த பக்தர்கள் யாராவது இருக்கலாம். நான் நிறைய கருத்துக்களை விட்டுட்டேன், ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம். மலர் மாதாஜி கேளுங்க. கேக்குறீங்களா சொல்றீங்களான்னு தெரியல. சொல்றேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. நீங்க முதல் நாள் அந்த இது தொடங்குனதையுமே எனக்கு கூடயே டிராவல் ஆன மாதிரி. ஏன்னா அந்த திருப்பாலை குரூப்ல டெய்லியுமே போட்டுட்டே இருந்தாங்க மாதாஜி. பார்க்கும்போது அது ஒவ்வொரு அடியிலையும் வந்து லட்சக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. இப்ப நீங்க கடைசியா நான் எல்லாமே ஒண்ணு விடாம எழுதுனேன் மாதாஜி. மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கெல்லாம் இன்னும் கூட நீங்க அந்த மாதாஜி சொன்ன மாதிரி எனக்கு கூட ஒரு மாதாஜி கொடுத்தாங்க. நானும் தான் மாதாஜி நினைக்கிறேன், வரைக்கும் கூட அந்த வாய்ப்பே கிடைக்க மாதாஜி. வரும் மாதாஜி. அடுத்த பரிக்கிரமாவுக்கு கண்டிப்பா வரணும்ட்டு ஒரு சங்கல்பம் எடுங்க, வந்துருவீங்க. ஆசை மட்டும் படுங்க. அந்த மாயப்பூர் வந்து பக்தர் இல்லாதவங்களுக்கு மறைச்சிருக்காங்க. அப்ப நம்மளோட இது அப்படிதான் இருக்கும். இல்ல சில நேரங்கள்ல சில பக்தர்களுக்கு சோதனை நிறைய வரும், சில பக்தர்களுக்கு சோதிப்பார் பகவான். இங்க வர்றவங்க எல்லாம் தூய பக்தர்கள் நினைச்சிடாதீங்க, சில பக்தர்களுக்கு சோதனை இருக்கும். இப்ப ராமானுஜருக்கு 17 முறை கதர்ன பிறகுதான் தீட்சை கிடைச்சது. நமக்கெல்லாம் ஈஸியா தீட்சை கிடைச்சது. அதனால நான் ராமானுஜரோட ஒஸ்தின்னு நினைச்சுக்க முடியுமா? இல்ல மாதாஜி, நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள், கண்டிப்பாக மகாபிரபு இந்த கருணையை உங்களுக்கு நல்குவார். வேணா நான் உங்களுக்கு தூசை அனுப்புறேன், யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மாயாப்பூர் மண் அனுப்புறேன். தினமும் திலகமாக இட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க இங்க, வைஷ்ணவி வாணி, அவங்க குருதேவர் தான் இங்க பரிக்கிரமாக்கே பெரிய லீடர். மாதாஜியும் அழுகுறாங்க, நான் வரல, எங்க குருதேவர் இருக்கிறாரு, நான் வர முடியலையான்னு அழுறாங்க. அதனால அவங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, குரு கருணை கிருஷ்ணருடைய கருணை ரெண்டும் ஒட்டு மொத்தமா அள்ளிக்கலாம் அடுத்த வருஷம். நீங்கள் திட்டமிடுங்கள். திட்டமிடுற பக்தர்கள் முன்கூட்டியே எனக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அகாமடேஷன்ன்றது வந்து இம்பாசிபிள்னு சொல்லலாம். நான் வரத்தான் போறேன், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என் கழுத்தை பிடிச்சிருங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன்.
கடைசியில வந்து என்ன கேட்டீங்கன்னா என்னால முடியலன்னு நான் சொல்லி அப்புறம் நீங்க வருத்தெல்லாம் படக்கூடாது. ஏதாவது உங்க பட்ஜெட் நான் கண்டிப்பா வருவேன் மாதாஜி. இல்லனா இல்லனா ஒண்ணு செய்யுங்க. இல்லனா முதல்ல ஒரு கூட்டமா ஜீவன கௌர ஹரி பிரபு வரார். அவருடைய திருவடியை பிடிச்சிங்க. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்க எல்லாம் அகாமடேஷனுக்கெல்லாம் கோயில்லயே அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ஒரு லீடர்ஸ்க்குன்ட்டு இவ்வளவு கோட்டர் கொடுத்துறாங்க. அந்த லீடர்ஸோட வர்றவங்க வந்து அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும். அந்த மாதிரி லீடர்ஸோட வாங்க. தனிப்பட்ட முறையை விட லீடர்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால முடியாத பக்தர்கள்லாம் இது மாயாப்பூர்ல தங்கி ஆட்டோல போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்க, கண்டிப்பா வருவேன் மாதாஜி. நான் கண்டிப்பா வாங்க மாதாஜி, வாங்க. மாதாஜி எல்லாத்துக்குமே மாயாப்பூர் பரிக்கிறாம எல்லாரும் வந்துடுறோம். எல்லாரும் வாங்க. சரி வாங்க மாதாஜி. 44 பேர் இருக்கிறீங்க. வாங்க மாதாஜி, எல்லாரும் வந்துடுறோம் மாதாஜி. 44 பேர். ஒரு தனி குழுவா கூட நீங்க அமைச்சுக்கலாம். தமிழ் தென்னிந்திய யாத்திரை 100 பேர் அப்படின்னு போட்டு ஒரு தனி குழுவா ஆக்கிடலாம். ஏன்னா அவங்க 700 பேர் கேக்குறாங்க. 700 பேர், 700ல இருந்து 1000 பேர் இருந்தாதான் உங்களுக்கு தனி அந்தஸ்து கிடைக்கும். 700ல இருந்து 1000 பேர் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தென்னிந்தியா. ஏன்னா அந்த அரேஞ்ச் பண்றதுக்கு 1000 பேர் மினிமம் வேணும்ன்றாங்க. அப்பதான் முடியுமா. இல்லைன்னா அதனாலதான் இந்த முறை 200 பேர் இருந்தாங்க. 700 பேர் இருந்தா தான் முடியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வாங்க, நம்ம ஹிந்தி குரூப்ல கூட தான் போய்க்கலாம், இங்கிலீஷ் குரூப்ல போய்க்கலாம். புரியும் எல்லாமே. எல்லா லீலைகள் இப்ப இந்த மாதிரி கேட்டுக்கிறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் குரூப்ல போய்க்கலாம். தமிழ் தனியா வர முடியல. அடுத்த முறை எல்லா தமிழ் பக்தர்களும் கண்டிப்பாக அடுத்த முறை தமிழ் பரிக்கிரமா நடத்தியே தீருவோம்னு உறுதி வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் இங்க வந்திருக்கிறவங்க ஒருத்தரும் 25 பேரை கொண்டாடணும். எந்த டிக்கெட் 44 ஆயிடுச்சு. 44 பக்தர்கள் வந்துட்டீங்கன்னா நான் ஏன்னா சொல்லிட்டு நான் 44 பேரை கூட்டிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க. கையெழுக்குள்ள நாங்க வரணும் சொல்லி நீங்க 44 எங்களால சேர்த்திட்டீங்க. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நம்பிக்கை தான் மாதாஜி. ஏன்னா வாங்க மாதாஜி ப்ரோக்ராம். மாதாஜி மாதாஜி ஒரு 7-8 நாள் ஆகுது மாதாஜி. அது 7 நாள். அது அங்கேயே தங்க முடியாத பக்தர்கள் இங்க இருந்துட்டு போறோம். டவுட் மாதாஜி. கேளுங்க. இப்ப சொன்னீங்க கிழக்குல 4 தீபம். நாங்க இங்க இருந்து வர சேர்த்ததுனால வந்துருக்கேன் சொல்லிட்டு இங்க இருந்து மாதாஜி துளசி மகாராணி நாங்க வர்றது கணக்கு சேர்த்தா அங்கே 7 நாள் இருக்க மாட்டேங்க. அங்க 7 நாள் நாங்க இருக்கோம் மாதாஜி. ஆமா ஆமா மாதாஜி. ஆமா, மொத்தம் 10 நாள் வரப்போ 2 நாள் 10 நாள் ஆகும் மாதாஜி. நீங்க ரிட்டையர்டு தானே மாதாஜி? புக் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணலாம். வாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் 1 துளசி மகாராணி. வாங்க இங்க வந்து புத்தக விநியோகம் பண்ணுங்க பரிக்கிரமால. வர மாதிரி மத்தியம் சொல்லணும் இல்ல வர கூப்பிடுறக்கு. நான் வரணும்னு சொல்லுவாங்க மத்தவங்க. எத்தனை நாள் சொல்லணும் உங்களுக்கு? ஓ 10 நாள் ஆகும் மாதாஜி. வர 2 நாள், போக 2 நாள், 7 நாள் இங்க. மொத்தம் அதாவது உங்களுக்கு வந்து அந்த மெர்சி வந்து அப்படியே கொட்டும் உங்களுக்கு. இது மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா சாதனை தான். ஆன்மீக வாழ்க்கையில் சாதனை அப்படின்னு எழுதிடலாம். கண்டிப்பா இது மிகப்பெரிய சாதனை. மாயப்பூர் வந்துருக்கிற மாதாஜி பரிக்கிரமா போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரைட்டு. பரிக்கிரமா வரணும் மாதாஜி. நான் ஒரு தடவை வந்து மாதாஜி இனிமேல வர கஷ்டமா இருக்கு. கரெக்ட். என்னுடைய யாருக்கும் வந்து வரணும்னு ஆசை இருந்தது. கொரோனா வர்றதுக்கு அந்த கொரோனா அந்த வருஷம் தான் வந்தது, 2019. அவங்க வந்தாங்க. வந்து எல்லாமே எல்லாத்துலயும் இருந்தாங்க. 7 நாளும் இருந்தாங்க. அதுவும் வந்து சாதாரண ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. என்னுடைய வீடு இங்க இருக்கு, நீங்க என்கிட்ட வாங்க, அங்க போகாதீங்க, இடம் இல்ல, சரியா இல்ல, சின்ன ரூம்ல இருக்கீங்க, வேண்டாம்னா இல்ல, என்னோட வந்தவங்களை விட்டுட்டு நான் வந்து சுகமா இருக்க மாட்டேன் சொன்னாங்க. என்னோட வந்து சாதாரண மக்களை கூட்டின்னு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சாதாரண ஹோட்டல் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கேவலமா இருந்தது. நானா போயே இருக்க மாட்டேன். ஆனா நான் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருந்துப்பேன். ஏன்னா என் கூட வந்துட்டாங்க, நான் கூட்டிட்டு வந்தேன். நான் வந்து உங்ககிட்ட சுகமா இருக்க முடியாது, நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பண்பாடு மாதாஜி, அந்த பண்பாடு எப்படி நினைச்சு பாப்பாங்க.
அப்புறம் அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, டக்குன்னு ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா வந்து என்கிட்ட தங்கிட்டு போனாங்க. அதான் அவங்களது கடைசி பயணம். டென்ட்லயே இருந்தாங்க, நாங்கெல்லாம் டென்ட்லயே தங்கி இருந்தோம். அதான் அது ரொம்ப கஷ்டம். அவங்க டென்ட்ல தங்கல, ஹோட்டல்ல தங்கினாங்க. ஆனா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இதுக்கு கண்டிப்பா உடல்நிலை நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பஸ் வந்து ரொம்ப தட 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 தடன்னு இருக்கும். ரொம்ப வீக்கானவங்க மாதாஜி, அமுலு மாதாஜி எல்லாம் கஷ்டம் வேண்டாம். இன்னும் நான் என்னால முடியும்னு நினைக்கிற பக்தர்கள் கண்டிப்பா வரணும். இன்னும் மாத்திரை வாங்கிட்டு வந்துக்க வேண்டியதா, மாத்திரை செம்புல வந்துட வேண்டியதா. இல்ல இங்க ஒரு மலேசியால இருந்து ஒரு டாக்டரும் வராங்க, ஒரு லேடி டாக்டர். வருஷம் வருஷம் வராங்க. அவங்க பாத்துக்கிறாங்க. இது பரிக்கிரமாவின் மைண்ட வந்து இப்ப இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள மைண்ட வந்து செட் பண்ணிக்க. பரிக்கிரமா போனோம், பரிக்கிரமா போனோம், பரிக்கிரமா போனோம்னா வந்துரும் உங்களுக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். புத்தகான்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. அந்த ஸ்வர்ண விகார் பத்தி அவரோட பேர் என்ன மாதாஜி சொன்னீங்க? புத்திமந்த முன்னால கான். மகாராஜா மகாராஜா பேர் வந்து ஸ்வர்ணசேன். ஸ்வர்ணசேனன்னு ஒரு மகாராஜர். அவர் பணம்னு ஆசைப்பட்டவர். நாரத முனிவரால திருந்தி பக்தர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவர் அடுத்த பிறவி வந்து புத்திமந்த கானா பிறந்தார். ஓகே மாதாஜி. அப்புறம் பக்தி புருஷோத்தம தாஸ் வந்து புக் எழுதினாருன்னு பக்தி சொன்னீங்க மாதாஜி. புருஷோத்தம சுவாமி. பக்தி புருஷோத்தம சுவாமி மகராஜன் சொன்னீங்க. அது என்ன புக் மாதாஜி? அந்த அந்த புக்கு சமந்த தீபம். ஜெகநாதரை பத்தி எல்லா தாம் பத்தியும் எழுதிட்டார். நவதீப் பரிக்கிரமா புக்கு தமிழ்லயும் இருக்கு. ஆமாமா, தமிழ்ல இருக்கு. நவதீப் மண்டல பரிக்கிரமா தமிழ்ல புத்தகம் இருக்கு. அதுவே ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஜெகநாத் பூரி பத்தி பரிக்கிரமா புக் எழுதியிருக்கிறார். நவதீப் பத்தி புக் எழுதியிருக்கிறார். நவதீப் 9 தீவுக்கும் 9 புக் எழுதியிருக்கிறார். ஓகே மாதாஜி. இப்ப நீங்க சொன்ன டீடைல் வந்து ஒவ்வொரு புக் தாம பத்தியும் ஒவ்வொரு தீபத்தை பத்தியும் டீடைலா அந்த புக்ல இருக்கும் மாதாஜி. எல்லாமே இருக்கு. பரிக்கிரமான்னு ஒரு பெரிய புக் இருக்கு. குட்டி குட்டியா 9 புக் இருக்கு. நான் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாமே தமிழ்ல படிப்போம் ஒரு சிலது தமிழ் மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு, ஒரு சிலது வந்து ஆங்கிலத்துல இருக்கு. மாயாப்பூர்ல விக்கிறீங்களா? மாயாப்பூர்ல தான் விக்குது. இல்ல இந்த தமிழ் புக் வந்து அங்கெல்லாம் கிடைக்கணும். நம்ம இவர்தான் மாதாஜிக்கு தெரியும். விக்ரம் பிரபு தான், விக்ரம் கோவிந்தா பிரபு தான் மொழிபெயர்ப்பு பண்ணார். மாதாஜி கேட்ட தெரியும். விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கு தெரியணும். சரியா? ஓகே, நாளைக்கு தொடருவோம் வகுப்பை. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொன்னீங்களே மாதாஜி, இந்த வந்து விஷ்ணு பிரியாவோட ஆலயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அதுதான் மாதாஜி ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. எல்லாமே கேட்டதுல கடைசியா ரொம்ப ஹார்ட். விஷ்ணு பிரியா, ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. இல்ல அந்த விக்கிரகம் வந்து அப்படி ஒரு அட்ராக்டிவ். மகாபிரபு நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். இது சம்பஹட்டின்னு ஒரு இடத்துல இருக்கும் அப்படியே மாதிரி. கௌர் கதாதர், அது சம்பஹட்டி, அம்பிகா கல்னா, இது விஷ்ணு பிரியா. இந்த 3 இடமும் நீங்க மகாபிரபு நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். நவதீப் தாம் படிக்கிறமாலே இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே இதா இருந்தது மாதாஜி. நல்லா இருந்தது. தேவியினுடைய பக்தி வந்து எப்படி. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏதாவது சந்தேகம் இருக்கா? வகுப்பு முடிச்சிடலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க. என்னோட பொண்ணு பேரு விஷ்ணு பிரியா மாதாஜி. ஆனா அவ ஆடி போற அன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை பிறந்ததுனால எங்க தாத்தா அவளுக்கு ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் விஷ்ணு பிரியான்னு சொல்லிட்டு அப்ப வச்சது மாதாஜி. இப்ப எனக்கு நினைக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் மாதாஜி என் பொண்ணு. அதே போல மாப்பிள்ளையோட பேர் வந்து ஹரிஹர தேவ். கல்யாணம் பண்ணியாச்சு. அவரோட பேரு ஹரிஹர தேவ் மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மஞ்சுளா மாதாஜி ஏதோ சொல்ல வரீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த சார்ஜ் எவ்வளவு பரிக்கிரமா? சார்ஜ் வந்து 4200 என்னவோ. 4200 அது வந்து அங்க டென்ட்ல தங்குறதுக்கா? டென்ட்ல தங்குறது கம்மி, பஸ்ல வந்து போறது அதிகம். ஆமா அதுதான் அதிகம். ஆமா அதுக்கு எவ்வளவு? அதுக்கும் 4000 சொச்சமா? இல்ல, டென்ட்ல தங்குறதுக்கு 3000 3200 என்னவோ ஆச்சு. ஓகே ஓகே.
ஒரு 1000 ரூபாய் அதிகம். ஏன்னா வந்து போறதுல பஸ் ஆஹ் சார்ஜ் ஆகுது நிறைய. பஸ் அங்கே சார்ஜ். ஓகே. தங்குறது அவங்களுக்கு சீப்பு. இப்போ சரி சரி. நிறைய மக்கள் வந்தாங்கன்னா அவரு தங்கமயில் பிரபு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாரு. அதனால பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களால பணம் கொடுக்க முடியலன்னா யாருக்கிட்ட சொன்னீங்கன்னா யாரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பணம் ஒரு பிரச்சனையா பக்தர்களுக்கு என்னைக்கும் இருக்கக்கூடாது, இருக்காது. பக்தர்கள் நிறைய பேர் வரணும்னு பாக்குறாங்க. அதனால நீங்க பணம் ஒரு பிரச்சனையா ஆகக்கூடாது பக்தர்களுக்கு. வாஞ்சா கல்பதரிபஸ்ய கிருபா சிந்துபேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.